ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவருடைய அன்பு என்றும் உள்ளது. அவர் மாறாத தேவன். அவர் மாறாத தேவன். எதெல்லாம் அவர் சொல்கிறாரோ அதெல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தையினால் அவர் மகிமைப்பட்டிருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒரு பெரிய காரியம். நம்ம தேவன் மகிமை எல்லாத்தையுமே இந்த உலகத்தில் கொடுத்துருக்கிறாரு. அந்த வசனம் நம்மளோட கைகளில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். நான் உங்கள் மத்தியில் இருப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். என்னோட போதனை விசுவாசத்தை குறித்து பேசுவதற்கு நான் இந்த பெரக்கா தீர்க்க தரிசன ஊழியத்தில் 1980 நான் அட்டன் பண்ணும்போது நான் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் அட்டன் பண்ணேன். அங்கே பாஸ்டர் டீச் பண்ணியிருந்தார். அப்போ நான் பெந்தகோஸ்து பேக்ரவுண்டில் இருந்தும் கூட நான் இது விசுவாசம் அந்த சத்தியம் ரொம்ப நான் சொல்வேன், இது பிசாசுடைய போதனை, இது அமெரிக்காவிலேருந்து சொல்கிறாங்க, அமெரிக்காக்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேன். 1988-89 நான் முதல் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் பெராக்கா ஊழியத்தில் நான் காட்டும்பொழுது அப்போ பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், நான் உன்னோடு கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன். இங்கே தேவனுடைய எதுக்கு நான் அப்படி சொன்னேன், ஏன்னா அவர் அறிக்கையை குறித்து பேசுறதுனால, அறிக்கையினால், ஏன்னா நான் அது மாதிரி பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டேன். தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரோ செய்வார். நீங்களும் நானும் நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படி சொல்லணும். இல்லை நான் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் அதனால் நான் அதை விட்டுட்டேன். ஆமாம், நான் சொன்னது எல்லாமே வேதத்தில் இருந்துதான். நான் அப்போ சொன்ன தாமஸ் இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, உன்னோட ஆமான்றது ஆமான்னு இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு மேலே இருக்கிறது எது இருந்தாலும் பொல்லாத காரியம் பிசாசுலேருந்து வருவது அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடையப்பா. ஆனால் நீங்கள் வியாதியாக இருக்கும்போது உங்களை சுகம் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் பாவத்தில் இருக்கும்போது பரிசுத்தமாக அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன இது தேவனோட வார்த்தையை நீங்கள் நிந்திக்கிறீங்க. அதுதான் என்னோடய வாக்குவாதமாக இருந்துச்சு. அப்போ எல்லாமே வேதத்தில் இருந்தால் கூட அது நான் அவுட் ஆஃப் கான்டாக்ட்ஸில் இருந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ எங்களோட வாக்குவாதம் ரொம்ப நேரம் போயிட்டே இருந்துச்சு. முதல்ல அந்த குறுகின கால பயிற்சி முகாமில் நாங்கள் இருந்தோம். கடைசி மின்னல் எபேசியர் 4ல் நம்ம தேவனோடத்தில் கத்திரத்தில் காத்திருக்கிறோம். நம்ம உங்களை உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் நான் நிறுத்தினேன். அப்போ அந்த இரவு முழுவதும் 6 மணி சாயந்தரம் செஷன். அப்போ யாருமே தூங்கலை, எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சந்திரசிங் என்ன சொல்கிறாரோ அதுக்கா சரி, அவர் சொல்கிறதும் சரி அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் விசுவாச போதனை ரொம்ப ரேராக இருந்துச்சு. அது பிரசங்கிக்கப்பட்டுடுச்சுன்னா ஜனங்கள் சொல்லுவாங்க சாத்தானுடைய போதனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுதான் என்னுடைய பின்னணியாக இருந்துச்சு. தேவன் இன்றைக்கு அதே நான் எதை அழிக்கணும்னு நினச்சனோ அதே போதனையை தேவன் எனக்கு போதிக்க இப்போ வச்சுருக்கிறாரு. ஆனால் தேவன் என்னை அழைச்சார். இது எல்லாமே நடந்துச்சு. நான் ஊழியத்தில் 4 வருஷம் 82லேருந்து. அப்போ 2வது பேட்ச்சு குறுகின கால பயிற்சி முகாம் எல்லாம் ப்ரோக்ராம்லையும் நான் தான் கோஆர்டினேட்டராக இருந்தேன். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது 3-4லாம் கூட. நான் 3வது குறுகின காலேஜ் பயிற்சி முகாமில் நான் உதவி செஞ்சேன். 4வது நான் கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு பிறகு கூட
என்னோடய சிந்தையில் இருக்கிற அந்த அரண் ரொம்ப பலனாக இருந்துச்சு. என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல அது. ஆனால் 10 நாள் மீட்டிங் முடிஞ்சதுக்கு பிறகு நான் அண்ணன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ அண்ணா கிட்ட சொன்னேன், அண்ணா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அண்ணா சொன்னார், இல்லை பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை உணர்த்த முடியும், நீ கத்திரத்தில் காத்துரு, வேதத்தை படி அப்படின்னு சொன்னார். ஆனால் எல்லாமே நான் ஒரு குறிப்பிட்ட சபையில் மதுரையில் தமிழ்நாட்டில் வந்து நான் இருந்துகிட்ருந்தேன். அப்போ என்னோடய பாஸ்டர் வந்து சொன்னார், நான் அவரோட கூட ரொம்ப நெருக்கமாக என்னோடய ஆவிக்குரிய தகப்பனை நான் அவரை அழைப்பேன். அதனால் நாங்கள் மணிக்கணக்காக வந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிப்போம். வாரத்தில் கடைசி நாளில் உட்காந்து ஜெபிப்போம். நான் அவரோடு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அதனால் இந்த தேவையில்லாத வசனம் இல்லாத இதெல்லாம் வந்து எனக்குள்ளாக போதிக்கப்பட்டு இருந்துச்சு எனக்கு. அதனால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் 90 வந்து நான் வந்து வேறு ஒரு பட்டணத்தில் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அங்கே வந்து என்னோடய பாஸ்டர் வந்து அந்த எக்ஸ்டெண்ட்டில் வரல. ஆனால் என்னோடய அரண் வந்து ரொம்ப பலனாக இருந்துச்சு. நான் அந்த பட்டணத்தில் 10 நாள் குறுகின கால பயிற்சி முகாம் நடத்தினா கூட நான் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் வந்து அண்ணா அட்வைஸ் பண்ணியிருந்தார், அதனால் ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் 92 நான் ஒரு வியாதினால் கஷ்டப்பட்டிருந்தேன். 4-5 வருஷம் பைல்ஸுன்ற வியாதினால். அந்த பைல்ஸ் வியாதி அதனால் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டு இருந்த 4-5 வருஷமாக. ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அதனால அந்த ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் நான் தூத்துக்குடியில் டாக்டரை போய் பார்க்கும்பொழுது இப்போ அந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், அப்படிலாம் வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. ஏன்னா அது ரொம்ப சிவியராக இருந்ததுனால, அந்த வலி ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் வந்து ஓகே ஆப்ரேஷனுக்கு ஏற்றுக்கொண்டுட்டேன். ஓகேன்ட்டு அப்போ அடுத்த நாள் வந்து பண்ணணும். அப்போ ஒரு நாள் வந்து ஒரு வாரம் நான் லீவ் எடுத்துட்டேன் வீட்டில். என்னோடய பழக்கம் என்னென்னா, நான் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறேனோ அப்போ வேதத்தை படிப்பேன். எப்போல்லாம் ட்ராவல் பண்ணும் போது இல்லை யாருக்குன்னா காத்திருக்கணும், டாக்டராக காத்திருக்கணும்னா அந்த நேரத்தில் எப்போவுமே என்கிட்ட புக்கு இருக்கும். அதனால என்னோடய லைப்ரரி புக்கு நான் படிப்பேன். அதனால் லைப்ரரிக்கு போனேன். அப்போ என்னோடய லைப்ரரியில் எல்லா புக்குமே திரும்பி படிச்சிருக்கேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் ஜெபத்தை குறித்தும். அதுதான் என்னோட ரொம்ப பிடிச்சமான ஒரு தலைப்பு. ஆனால் ஒரு பண்டில் மட்டும் நான் திறக்கவே இல்லை. அது என்னோடய ஷெல்ஃபில் இருந்துச்சு, நான் திறந்ததே கிடையாது. அது பெராக்கா ஊழியத்து வந்து ஆரம்ப காலத்தில் பெராக்கா ஊழியத்துலேருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ நான் விசுவாச போதனையை தடுத்து நிறுத்தினால அப்போ என்னோடய பாஸ்டர் முன்னாடி நான் இருந்த பாஸ்டர் சொன்னார், அதை தொடாதீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் அதை விட நீ அதை அழிச்சிடு, அதை நீ தொட்டினா அதில் இருக்கிற விஷயம் உன்னை தாக்கும் அப்படின்னு சொன்னால், அதனால் அதை தொட்டதே கிடையாது அதை. ஏன்னா எங்களுடைய பாஸ்டர் வந்து அந்த காலத்தில் அப்படிப்பட்ட சுவிசேஷ சத்தியத்தை தான் எனக்கு சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொன்னாரோ நாங்கள் கேட்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் எனக்கு வேறு வழியே இல்லை. நான் எனக்கே சொன்னேன், ஏன் இந்த பண்டிலேருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்கக்கூடாதா? எனக்கு தெரியும் வேதம்னா என்னன்னு எனக்கு தெரியும். அதனால என்னோடய சிந்தை யாரும் விஷப்படுத்த முடியாது. அதனால நான் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஆப்ரேஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் படிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது ஒவ்வொரு அத்தியாயமாக படிக்கும்பொழுது ஏதோ எனக்குள்ள என்னோடய உள்ளார்ந்த ஒரு சாட்சி, எல்லாம் வேதத்தில் தான் இருக்குது, இதுக்கு விரோதமாக எதுவுமே இல்லவே இல்லையே, இது என்ன சொல்கிறதோ இது 100% வேதத்தில் தானே இருக்குது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்போ என்னோடய சிந்தையில் என்னோடய இருதயத்தில் இந்த காரியம் போயிருந்துச்சு. அப்போ என் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆண்டி, என்னோடய பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஆண்டி, அப்போ அவங்க ரொம்ப வயதானவங்க, எனக்கு 40 வயசு இருந்துச்சு. ஆண்டி வந்து 70 வயசுக்கிட்டே இருக்கும். அவங்க சொன்னாங்க, சந்திரசிங் எங்கள் வீட்டில் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப வியாதியாக இருக்கிறாங்க ஒரு பையன், அதனால் நீங்கள் வந்து ஜெபிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். நான் பாஸ்டர் கிடையாது, முழு நேர ஊழியர் கிடையாது, ஆனால் என்னை வந்து ஜெபிக்க அழைக்கிறாங்களே வியாதிஸ்தருக்கு. நானே வியாதியில் இருக்கிறேன், என்னால் வலியை தாங்க முடியல, அவ்வளோ பெரிய பிரச்சனையில் கடந்து போயிட்டுருக்கேன், நான் ஆப்ரேஷனுக்கு போக இருக்கிறேன். ஆனால் ஆண்டி வந்து ஜெபத்துக்காக என்னை அழைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். நான் அடித்தேன். ஓகே, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் பெராக்கா ஜெபத்தை என்னோடய வீட்டில் நடத்துவேன். ஒவ்வொரு 2வது சனிக்கிழமை பெராக்காக்காக உபவாச ஜெபத்தை நடத்துவோம். அது மட்டும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து ஏதாவது அவங்களுக்கு வியாதிஸ்தருக்காக நான் செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் நான் அந்த ஆண்டிக்கிட்ட போனேன். ஒரு வரியில் ஜெபத்தை ஜெபித்தேன், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்ட்டு.
தயவுசெய்து எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் தான் என்னோட உதவியாளர். இந்த ஒரு வரி ஜெபத்தை மட்டும் நான் ஜெபிச்சேன். அவங்கள பார்க்குற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நாவை பொறுப்பெடுத்து கேட்டார், சகோதரரே நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். பரிசுத்த ஆவியானவர் ஏவினதுனால அவங்க அவ்வளோ வியாதிசில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. எழுந்திரிச்சிக்க முடியல, நடக்க முடியல, ரொம்ப வலி, அவங்களுடைய மூட்டுலலாம் ரொம்ப ஜுரமாக இருக்கிறாங்க. நான் கேட்டேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களான்ட்டு. அப்போ அவர் சொன்னார், ஆமாம் அண்ணா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் அடுத்த கேள்வி கேட்டேன், எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் அதை பார்த்துருக்குறீங்களா, நீ ஏதாவது தேவனோட சத்தத்தை கேட்டிங்களா? அப்போ அவர் முழிச்சார். நான் சொன்னேன், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு சகோதரரே, நானும் எந்த ஒரு சத்தத்தையும் கேட்கல, எனக்கும் தரிசனம்லாம் எதுவும் வரல, நானும் தேவனுடைய வசனம் உறுதிப்படுத்துவதற்கு எந்த ஒரு தரிசனமும் இல்லை, எல்லாமே மன்னிக்கப்பட்டது. எனக்கு ஒன்று எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, தேவனுடைய வசனத்தை படித்தேன். தேவனுடைய வசனம் சொல்கிறது, எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிற வல்லமை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுறீங்க. அது தேவனுடைய வசனம் சொல்கிறது. நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். அது தேவனுடைய வேலை, தேவனுடைய வார்த்தை. இது மனுஷனோட வார்த்தையில் தேவனுடைய சுவாசம். இது தேவனுடைய சுவாசம். அதனால் நாம் அதை விசுவாசிக்கிறோம். வேதத்தை நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம். அதை காட்டிலும் அதிகமாக நம்மளுடைய ஆவியில் ஒரு உறுதி இருக்குது, நிச்சயம் இருக்குது. என்னென்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உள்ளார்ந்த சாட்சியை நம்மளுக்கு கொடுக்குறாரு. நம்ம தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அப்படின்னு நம்மளுக்கு உள்ளத்தில் ஒரு உறுதி இருக்குது. ஆனால் அதுக்கு விரோதமாக பார்த்தா, நாம் கிறிஸ்தவர்கள் வியாதி சரீரத்தில் வந்துடுச்சுன்னா, இல்லை தேவன் நீங்கள் அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசு சிலுவையில் அவருடைய நம்மளுடைய வியாதியத்தெலாம் அவருடைய சரீரத்தில் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்லும்பொழுது, நான் 3 வசனம் சொல்கிறேன். ஏசாயா 44 வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கும் பொழுது, எதுக்கு நம்ம விசுவாசிக்கக்கூடாது? வசனத்தின்படியாக தானே நம்ம கீழ்ப்படியணும். நம்ம எல்லாருக்கும் வசனங்கள் தெரியும். கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால அநேக விசுவாசிகள் இந்த 3 வசனங்கள் தெரியும். ஏசாயா 53:4-5, மத்தேயு 7:17, திரும்பி 1 பேதுரு 24 அதே காரியம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோட தழும்புகளால் நம்ம சுகமானோம் அப்படின்னு. ஆனால் அது பாவத்தோட மன்னிப்பு பாவ மன்னிப்பு அப்படின்ற வந்துச்சுன்னா, நம்ம தேவனுடைய வசனத்தைப்படி நம்ம விசுவாசிப்போம். ஆனால் வியாதியில் மற்ற காரியங்கள் வந்துச்சுன்னா, நம்ம வெளியில் ஏதாவது செயல்படணும், நம்ம கண்கள்லாம் நம்ம பார்த்தா தான் நம்ம நம்புவோம். இது கரெக்டா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், ஆமாண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஒன்றா தான் இருந்துச்சு. நான் வேதம் முழுவதும் எங்கெல்லாம் பாவ மன்னிப்பு எழுதப்பட்டிருக்கிறதோ அங்கே சுகமும் வந்திருக்கு. 1 பேதுரு 2:24, அவர் நம்மளை நீதிமான்களாக ஆக்குவதற்காக அவருடைய சரீரத்தில் நம்மளோட பாவத்தெல்லாம் எடுத்துக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நம்ம சுகமாகப்பட்டிருக்கிறோம். அதே தான் ஏசாயா 53:4 எழுதியிருக்கிறது. சங்கீதம் 103:3 அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மளுடைய நோய்களெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்துட்டார். அதனால் நம்ம அந்த வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்புக்கு நம்ம அதை நம்புகிறோம். ஆனால் நம்ம வியாதி வரும்போது நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஆமாண்ணா நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்ம சுகத்தையும் தேவனோட வசனத்தின்படியாக நம்பணும். ஆனால் அப்போ கேட்டேன் அவர்கிட்ட, நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இப்போ வசனத்தின் கேட்ட போல் தேவன் என்ன சொல்கிறாரோ, அவர் நம்மளுடைய வியாதியெல்லாம் அவருடைய 2000 வருஷத்துக்கு முன்பாக அவரோட சரீரத்தில் அவர் ஏற்றுக்கொண்டுட்டார். அவரோட தழும்புகளால் நம்ம குணமானோம், நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்கும்போது அவர் ஆமாம் அண்ணான்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் ஓகே அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் உங்களோட சரீரத்தில் இருக்கிற அந்த வியாதி உங்களோட சரீரத்தில் இல்லை, அது முன்னமே இயேசு சிலுவையில் எடுத்துக்கொண்டுட்டார். ஏன்னா தேவன் சொன்னதுனால நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நீங்களும் ஏற்றுக்கொள்கிறீங்க, அதனால் நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்களை மூடி நான் சொன்னேன், பிதாவே நான் நன்றி செலுத்துகிறேன், நீங்கள் எங்களுடைய வியாதியெல்லாம் எடுத்துக்கொண்டுறீங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாகவே உங்களோட சரீரத்தில் எடுத்துக்கொண்டுட்டீங்க.
நீங்கள் காயங்களினால் நீங்கள் பெற்றுக்கொண்டுட்டீங்க, உங்களுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். அப்படி நன்றி, நீங்கள் சுகப்படுத்தினதற்காக, உங்களை சுகப்படுத்தின தழும்புக்காக நன்றி, எங்களோட வியாதிலாம் எடுத்துக்கொண்டதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு நான் வழியில் வந்துட்டேன். இந்த காரியங்கள் எல்லாமே என்னென்னலாம் நான் அவருக்கு சொன்னனோ அது என்னுடைய மனதுக்கு விரோதமாக தான் இருந்துச்சு. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் என்னை பொறுப்பேற்றதுனால நான் அவர்கிட்ட பேசினேன். என்னென்னலாம் அந்த புத்தகத்துலேருந்து படித்தனோ, அந்த குறிப்பிட்ட காலவெளியில் நான் என்ன படித்தனோ, கெனத்தேகினோட புத்தகம் பயனுள்ள விசுவாசம், அதை அதில் என்னென்னலாம் இருக்கிறதோ அது என்னோடய சிந்தையில் இருந்துச்சு. நான் அதை அப்படியே ஒரு கிளியை போல் நான் அப்படியே வாந்தி எடுத்த மாதிரி அப்படியே சொன்னேன் அந்த நபர்கிட்ட, இந்த புத்தகத்தில் இருக்கிறத. அடுத்த நாள் காலையில் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த நபர் சுகமாயிட்டார். அவர் ரொம்ப ஓடி மகிழ்ச்சியோடு கூட சொன்னார். நாங்கள் 2 பேரும் மகிழ்ச்சினால் நிரப்பப்பட்டோம். நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்க ஆரம்பித்தோம் சுகப்படுத்தினதற்காக. அதற்கு பிறகு அந்த ஆண்டி போயிட்டாங்க. நான் அதுக்கு பிறகு சொல்லிட்டு போயிட்டதுக்கப்புறம் நான் இப்படி யோசித்தேன், வாலிபனுக்கு நான் போய் ஜெபிச்சேன் சுகமானா, ஆனால் நான் நாளைக்கா இப்போ ஆப்ரேஷனுக்கு போகணுமா? என்னை காலையில் கூட நான் ரெஸ்ட் ரூம் போனேன். அங்கே நிறைய ரத்தம் வந்தது. எனக்கு ரொம்ப வலினால நான் இருந்துச்சு, தாங்க முடியாமல். நான் அப்போ சொன்ன, தேவனே நான் உங்களை விட மாட்டேன். நீங்கள் இன்றைக்கு என்னை சுகப்படுத்தலை அப்படின்னா நான் உங்களை விடவே மாட்டேன். எனக்கு இந்த ஆப்ரேஷன் வேண்டாம். நான் உங்களை மகிமைப்படுத்தணும். உங்களோட தெய்வீக சுகத்தினால நான் உங்களை மகிமைப்படுத்தணும்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். தேவனே என்னை சுகப்படுத்துங்க, தேவனே என்னை சுகப்படுத்துங்கன்னு ஒரு வரி ஜெபத்தை தான் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். 1 மணி நேரம் நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். நான் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே, நீங்கள் என்னை சுகப்படுத்தணும். தேவனே நான் உங்களை விட மாட்டேன், நீங்கள் என்னை சுகப்படுத்தணுன்ட்டு. ஏன்னா அந்த காலத்தில் என்னுடைய கிருபையோடைய புரிந்து கொள்ளுதல் அப்படின்னா, எனக்கு கிருபை தெரியும், எல்லாமே கிருபை தான் நான் சொல்லுவேன். ஆனால் அதோட புரிந்து கொள்ளுதல் 0வாக தான் இருந்துச்சு. நான் சொன்ன, தேவனே நான் அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற பெராக்கா ஊழியத்தில், சபை ஊழியத்தில், என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கை தவிர்த்து, அப்போது ஒவ்வொரு நாளும் நான் காலையில் 3லேருந்து 6 வரைக்கும் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். நான் திருப்பி ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை அநேக நேரத்தை நான் தேவனுக்குள்ளே தான் செலவிடுறேன், ஜெபிக்கிறேன். அதனால் இது என்னோடய வேலைகள், இது எல்லாமே என்னுடைய பாரம்பரிய வேலைகள், இது எல்லாத்தையுமே நான் சொல்லி தேவன்கிட்ட கேட்குறேன். என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்னை சுகப்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் இந்த ஒரு வரி ஜெபம் நான் செஞ்சேன்றதுக்காக நான் சொல்லும்பொழுது எதுவுமே நடக்கவே இல்லை. ஆனால் 1 மணி நேரத்துக்கு பிறகு நான் ரொம்ப களைத்து போயிட்டேன். உங்களுக்கு தெரியுமா, உங்களை பற்றி நான் ஜெபிக்கலை, நான் ரொம்ப கத்தி ஜெபித்தேன். தேவனே என்னை சுகப்படுத்துங்க, அப்படிலாம் நான் உங்களை விட மாட்டேன். எப்படி யாக்கோபு தேவனோடு கூட போராடி கொண்டு வந்தார், அது மாதிரி நான் உண்மையால் நிஜமாக தேவனோடு கூட போராட்டி கொண்டு வந்தேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. நான் ரொம்ப அப்படியே களைத்து போய் சோர்வாயிட்டேன். என்னோடய பெட்டில் போய் படுக்க ஆரம்பிச்சுட்டேன். அந்த காலத்தில் நான் முட்டி போட்டு தான் நான் ஜெபிப்பேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் முட்டி போட்டு தான் நான் ஜெபிப்பேன். ஆனால் நான் ரொம்ப களைத்து போயிட்டேன். நான் என்னுடைய பெட்டில் படுக்க ஆரம்பித்தேன். மெதுவாக திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் என்னோட ஆவியில் பேச ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், நீங்கள் அந்த பாய்கிட்ட என்னெல்லாம் நீ சொன்னையோ அது எல்லாத்தையுமே நீ என்ன சொன்னையோ யோசிச்சு பாரு அப்படின்னு தேவன் சொன்னார். அதனால் நான் என்னென்னலாம் அந்த வாலிபன்கிட்ட சொன்னனோ அதெல்லாம் யோசித்து பார்த்தேன். ஏசு 2000 வருஷத்துக்கு முன்பாகவே வியாதி சிலுவையில் சுமந்து கொண்டார். அப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த வெளிப்பாடு என்னோடய இருதயத்தில் வந்துச்சு, என்னோடய ஆவிக்குள்ளே. எனக்கு தெரியும் ஏசு என்னுடைய வியாதியை சுமந்து கொண்டுட்டார்ன்றது எனக்கு தெரியும். நான் ரொம்ப பெரிய சத்தத்தெல்லாம் கேட்கல. ஆனால் என்னோடய ஆவிக்குள்ளே நான் என்னென்னா அந்த வாலிபனுக்கிட்ட சொன்னனோ அதெல்லாம் யோசித்து பார்க்கும்பொழுது திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிப்பாடு எனக்கு கொடுத்தாரு. ஏசு என்னோடய வியாதியை, இந்த பாயில்ஸோட வியாதியை 2000 வருஷத்துக்கு முன்னமே அவர் எடுத்துக்கொண்டார். நான் அந்த வாலிபனுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னோ அது என்னோடய மனதிலேருந்து தான் நான் சொல்லிது, என்னோடய அறிவுலேருந்து தான் நான் சொன்னேன். நான் எந்தெல்லாம் வேதத்தில் அந்த புத்தகத்தில் படித்தனோ அதுதான் நான் சொன்னேன். ஆனால் இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அது வெளிப்பாடாக மாற்றுகிறார். அதுதான் நம்ம ரேமா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். நான் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டேன்.
நான் என்னோட ஆவியில் அப்படியே அக்கினியை உணர ஆரம்பித்தேன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில். அப்போ எனக்கு தெரியும் நிச்சயமாக எனக்கு தெரியும் நான் முன்னமே சுகமானேன். அதனால நான் தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். தேவனே உமக்கு நன்றி, என்னை சுகப்படுத்தினதுக்காக நன்றி, என்னை சுகப்படுத்துனதுக்காக நன்றி அப்படின்னு தேவனுக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் சில நேரங்களுக்கு பிறகு திரும்பவும் நான் அறிந்து கொண்ட நான் சுகமான அப்படின்னு சொன்னால் எதுக்கு நான் விடணும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்னை கேட்டார், ஓகே எந்திரிச்சிக்கோ. நான் எந்திரிச்சு ட்ரெஸ் போட்டு நான் ஆஃபீஸ்க்கு போனேன். நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு போகும்போது என்னோடய ஆஃபீஸில் இருக்கிற ஜனங்கள் கேட்டாங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு ஆப்ரேஷன் இருக்குது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது தேவன் என்னை சுகப்படுத்திட்டார் அப்படின்னு சொன்னேன். அப்போ என்னை சர்ஜனுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், டாக்டர் மேன்லி எனக்கு அவரும் கிறிஸ்டியன் தான். நான் சொன்னேன் தேவன் என்னை சுகப்படுத்திட்டார், ஏசு என்னை சுகப்படுத்திட்டார், அதனால நான் சர்ஜரிக்காக நான் வரல, நாளைக்கு சர்ஜரியை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் சொன்னார், சந்திரசிங் பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இது எல்லாமே உங்களோட மனதில் நீங்கள் நினைக்கிறது. 2-3 நாள் என்ன அவங்க சொல்கிறாங்களோ அது இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன கற்பனை, கொஞ்ச நேரத்துக்கு அது இருக்கும். ஆனால் இது உங்களுடைய சரீரத்தில் நிரந்தரமாக இருக்கும். எனக்கு தெரியும் இது ஆப்ரேஷன் இல்லாமல் இது எடுக்கப்பட முடியாது அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே டாக்டர் அப்படின்னு. எதுக்கு நான் இதை சொன்னேன், அவரோட ரிப்போர்ட்டு நான் என்ன விசுவாசிக்கணும்னு அதுக்கு விரோதமாக இருந்தாலும் எனக்கு அந்த நிச்சயம் இருந்துச்சு. எனக்கு அந்த விசுவாசம் இருந்துச்சு. அதை தான் வேதம் சொல்கிறது விசுவாசம். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். நம்ம பார்க்குறோம் எல்லாம் நம்ம சாதாரணமாக பார்க்கும் பொழுது நம்ம 5 அறிவு மூலயமா நம்ம பார்க்குறத நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்ம பார்க்காத காணப்படாத ஒரு ஆவிக்குரிய மண்டலம், தேவனுடைய மண்டலம், அற்புத மண்டலம், நம்ம அதை 6வது அறிவில் நம்ம பார்க்க முடியும். அதுதான் விசுவாசம். விசுவாசத்தினால தான் நம்ம காணப்படாத மண்டலத்தை பார்க்க முடியும். விசுவாசத்தினால தான் நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தை பார்க்க முடியும். ஏன்னா அந்த விசுவாசம் என்னோட ஆவியில் வந்ததுனால என்னால் என்னையே சுகமானது போல் நான் பார்க்க முடியும். ஆனால் அந்த அடையாளங்கள் என்னுடைய சரீரத்தில் தான் இருந்துச்சு. நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன், நான் அந்த டாக்டர்கிட்ட கால் பண்ணி சொல்லும் பொழுது, நான் என்னோடய மனைவி கிட்ட சொல்லும் பொழுது, என்னுடைய வேலை செய்கிறவங்களோட நான் சொல்லும் பொழுது அந்த வியாதியோட அடையாளம் என்னுடைய சரீரத்தில் இருந்துச்சு. ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அறிவிப்பு உள்ள என்னுடைய பரிசுத்தாவின் மூலமா என்னோட உள்ளார்ந்த ஒரு விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. ஒரு நிச்சயமான ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அதனால தைரியமாக எல்லாருக்கிட்ட சொன்னேன் நான் சுகமானேன் அப்படின்னு. அதே நேரத்தில் பிசாசு என்னோடு கூட போராடி கொண்டிருந்தான். அவன் திரும்பவுமா என்னை ஞாபகப்படுத்தினா, உன்னோட வியாதியில் இருக்கிற அடையாளத்தை பாரு, அதை பாரு, நீ பொய் சொல்கிற. அப்படி தான் நான் கோமஸ் கிட்ட சொன்னேன். ஆனால் இப்போது பிசாசு என்ன குற்றப்படுத்தி கொண்டான், நீ பொய் சொல்கிற, நீ நரகத்துக்கு போயிடுவ, உன்னோட வியாதி இருக்குது ஆனால் நீ எல்லார்கிட்ட சுகமாயிட்டேன்னு சொல்கிற, நீ பொய்யர், நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்னு பிசாசு என்னோட கூட சொல்லிட்டு இருந்தான். ஏன்னா இப்போ அந்த உணர்வு என்னோட ஆவிக்குள்ளாக வந்துருச்சு. தேவனுடைய வசனம் ரொம்ப சத்தியமானது. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது நான் சுகமானேன். ஏன்னா அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி, அந்த நிச்சயம் எனக்குள்ளாக இருந்ததுனால, அந்த விசுவாசம், நம்பிக்கை என்னோட இருதயத்தில் இருந்ததுனால நான் என்னுடைய அறிக்கையில் நான் உறுதியாக இருந்தேன், நான் சுகமானேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. அப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் என்னோடய பாஸ்டரோடு கூட நான் அவுட்ரீச் போனேன். அப்போ அந்த பாஸ்டர் அந்த அவுட்ரீச் மீட்டிங்கில் தேவன் செய்தி சொல்கிறதுக்கு முன்பாக அவர் சொன்னார், சந்திரசிங் நீ சாட்சி சொல்லு அப்படின்னு. அப்போ நான் போய் என்னுடைய சாட்சியை நான் சொன்னேன். எப்படி நான் என்னோடய காலேஜ் படிக்கும்போது எப்படி நான் மறுபடியும் பிறக்கப்பட்டேன், எப்படி பசுத்தாவியன் அபிஷேகித்தார், அதுக்கு பிறகு தேவன் எப்படி என்னுடைய முழு வாழ்க்கையை மாற்றினார், நான் ரொம்ப அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன். ஒரு நல்ல வேலை எனக்கு கிடைச்சது இன்சூரன்ஸ் கம்பெனியில், பேங்க் மேனேஜர், அது எல்லாமே நடந்துச்சு. எப்படின்னா தேவன் எனக்கு அப்படி கொடுத்தாரு. என்னோடய காலேஜ் நான் படிக்கும்போது கூட நான் ஃபஸ்ட் இயரில் ஃபெயில் ஆனால் கூட 2வது இயரில் இருந்து நான் புதிய மனுஷனாக ஆகிட்டேன். தேவன் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தாரு. நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக இருந்தேன். ஃபஸ்ட் இயர் ஃபெயில் ஆனால் கூட நான் முடிக்கும்பொழுது யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக இருந்தேன்.
அதனால இது எல்லாத்தையுமே நான் சாட்சியாக சொல்லும் பொழுது திடீர்னு என்னோட இருதயத்தில் இந்த சம்பவம் வந்துடுச்சு, ஏன் இதை நீ சொல்லக்கூடாது, இந்த பயில் சாட்சியம் நீ சொல்ல. ஆனால் என்னோட சிந்தையில் ஒரு போராட்டமாக இருந்துச்சு, நான் சொல்கிறது அது சரியா, ஒரு வேளை நான் ஜனங்களை தவறாக நடத்துகிறேன்னா, நான் சுகமான நான் சொல்கிறேன், ஆனால் அந்த அடையாளம்லாம் என்னோடய சரீரத்தில் தானே இருக்கிறது. நான் தேவனை மகிமைப்படுத்துவது நான் போய் சொல்கிறேன்னா, ஏன்னா வேதத்தில் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுல. ஆனால் தேவன் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தாரு, தேவன் என்னோட வாழ்க்கையில் என்ன செய்தாரோ அதை நான் சொன்னேன். தேவன் என்னை பயில்ஸ்லேருந்து சுகப்படுத்திட்டார் அப்படின்னு. போன வாரம் நான் ஆப்ரேஷனுக்கு போக வேண்டியது இருந்துச்சு, ஆனால் தேவன் எனக்கு வார்த்தையை கொடுத்தாரு சுகமானேன்ட்டு. அதனால் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். அப்போது ஒரு மீட்டிங்கில் இருக்கிற ஒரு மனுஷர் வந்து சொன்னார், எனக்கும் இதே பிரச்சனை இருந்துச்சு, ஏன் எனக்காக நீங்கள் ஜெபிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், பாஸ்டர் இங்கே இருக்கிறாரு, அவர் உங்களுக்காக ஜெபிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு சமாதானம் அந்த நேரத்தில் இருந்துச்சு, சமாதானமாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட சாட்சியை தைரியமாக சொல்வதற்கு எனக்கு அந்த சமாதானம் இருந்துச்சு. அடுத்த நாள் நான் ரெஸ்ட் ரூம் போகும்பொழுது என்னோட சரீரத்தில் எந்த ஒரு அடையாளமும் இல்லவே இல்லை, ஒரு சிம்டம் கூட இல்லை, ஒரு வலியும் இல்லை, ஒரு ரத்தமும் எதுவுமே வரல, எந்த ஒரு வேர்வையும் வரல, எதுவுமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது 1992 நடந்துச்சு. இப்பொழுது நாங்கள் 2025வது வருஷத்தில் இருக்கும். 33 வருஷங்கள் இது வரைக்கும் நான் இதை பார்க்கவே இல்லை. அப்படி தான் நம்மளோட தேவன் சுகம் கொடுக்குறார். நான் அதுக்கப்புறம் சர்ஜரி வந்து நான் ஒரு வேளை சர்ஜரிக்கு போயிருந்தேன்னா அது தற்காலிகமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இங்கே எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, நிரந்தரமான ஒரு சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். தேவன் என்னை சுகப்படுத்தினார். அவரோட வார்த்தையை அனுப்பி, அவரோட வார்த்தை தோல்வியாகாது. அப்படிதான் என்னுடைய கண்களை தேவன் திறந்தார் விசுவாசத்தோடைய சத்தியத்தினால. அந்த நாள்ல இருந்து என்னுடைய ஆர்வம் இந்த விசுவாச சத்தியத்தில் தான் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அதிகபட்சம் எனக்கு அவங்க 4 புத்தகத்தை தான் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு நான் எல்லாம் விசுவாசத்தை குறித்து என்னெல்லாம் புத்தகம் இருக்கிறதோ, கென்னத்தேகனோட புத்தகம், அது எல்லாத்தையுமே எடுத்து நான் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பித்தேன். வசனங்களை எடுத்து ஆராய்ந்து நான் படித்தேன். அதனால் என்னுடைய ஆர்வம் முழுமையாக மாறிடுச்சு. வேதத்தை தியானிப்பதன் மூலமாக நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். நான் எப்போல்லாம் எனக்கு நேரம் கிடைக்குதோ நான் ரூமுக்கு போவேன், முட்டி போட்டு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுதான் என்னுடைய ருசியாக இருந்துச்சு. எனக்கு அந்த நாட்கள் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உடனே திடீர்னு எல்லாமே மாறிடுச்சு. அதுக்கு முன்பாக என்னால் 5 நிமிஷம் மேலே கூட என்னால் ஜெபிக்க முடியாது முன்னாடி. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்ததுக்கப்புறம், நான் அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில் பேசினதுக்கப்புறம் நான் மணிக்கணக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்நிய பாஷையில் இங்கே ஜெபிக்கும்பொழுது உங்களால் அதை நிறுத்த முடியாது. நீங்கள் உங்களுடைய தீர்மானத்தை எடுத்து தான் நீங்கள் நிறுத்த முடியும். ஆனால் இப்பொழுது என்னுடைய நாட்கள் வித்தியாசமாக மாறிடுச்சு. தேவனுடைய வசனத்தை தியானிப்பதன் மூலியமாக எப்படி என்னுடைய ஆவியை நான் விசுவாசத்தில் பயிற்சி கொடுக்கணும்னு நினச்சேன். விசுவாசத்தினால என்னுடைய ஆவியை நான் பயிற்சி கொடுத்தேன். அதனால் இது என்னுடைய வேலை. விசுவாசத்தினால என்னுடைய ஆவியை நான் பயிற்சி கொடுக்கணும்னு அதற்காக நான் தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். அதிகமாக நான் எந்த அளவுக்கு நான் தியானிச்சனோ என்ன நடந்தது தெரியுமா? அந்த அளவுக்கு எனக்கு வெளிப்பாடு வர ஆரம்பிச்சுது. எந்த அளவுக்கு உங்களோட ஆவிக்குள்ளாக வெளிப்பாடு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களோட ஆவி தேவனுடைய வசனத்தை கேட்பதற்கு டியூன் பண்ணப்பட்டிருக்கிறோம் விசுவாசத்தின் மூலமாக. எந்த அளவுக்கு தேவனுடைய வசனத்தை நீங்கள் கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட விசுவாசம் அதிகமாக இருக்கும். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி தான் நான் விசுவாச போதனைக்கு நான் அப்படி தான் வந்தேன். அதனால நான் உங்களுக்கு நிறைய தைரியத்தோடு கூட நான் உங்களோட கூட நிச்சயமாக சொல்ல, ஒரு அற்புதம் கிடையாது, எண்ண முடியாத 100கணக்கான அற்புதங்களை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்னோடய வாழ்க்கையில். விசுவாசம் நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வந்துடுச்சுன்னா நம்மளுடைய வாழ்க்கை அற்புதத்தின் வாழ்க்கையாக தான் இருக்கும். உங்களால்
நீங்கள் விசுவாசத்தில் வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் அசாதாரணமான அற்புத மண்டலத்தில் நீங்கள் நடப்பீங்க. விசுவாச மண்டலம் வந்து அசாதாரணமான அற்புதமான காணப்படாத ஒரு ஆவிக்குரிய மண்டலம். அதனால் நீங்கள் அற்புத மண்டலத்தில் நடக்க ஆரம்பிப்பீங்க விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான். நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நம்ம தேவனுடைய சத்தத்தை கேட்கலாம், நம்ம தரிசனங்களை பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் ஒரே 1% தான். நான் ஒரு முறை கேட்டிருக்கேன், நல்லா ரொம்ப அந்த சத்தமாக அந்த அவரோட குரலை நான் கேட்டிருக்கேன். ஆனால் மணிக்கணக்காக உங்கள் உள்ளார்ந்த சாட்சியின் மூலியமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட ஆவிக்குள்ளே பேசுகிறதன் மூலியமாக தான் நீங்கள் அநேக நேரத்தில் கேட்க முடியும். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்மளை உள்ளார்ந்த ஆவியின் மூலியமாக தான் தேவன் பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக. ஆனால் மனுஷனுடைய எண்ணம் அது வந்து 5 அறிவுகள் மூலமாக நடக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியே அது நான் பார்க்கணும், நான் கேட்கணும், நான் உணரணும். ஆனால் தேவன் சொல்கிறார், நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். தேவன் சொல்கிறார், நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான். நம்ம விசுவாசத்தினால பிழைக்கிறோம். நம்ம பார்வையினால நம்ம விசுவாசிக்கல, நம்மளோட உணர்வுனால விசுவாசிக்கல. 6:7 கொரிந்தியர். வேதத்தில் 4 வித்தியாசமான பகுதியில் ஆபக்குக்கு 2:4, ரோமர் 2:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38. திரும்பவுமா இந்த ஒரு வசனத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. எனது நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். இந்த எல்லா இடங்களுமே அது திரும்பமா வருகிறது. எதெல்லாம் ஆபக்குக் சொன்னாரோ அது எல்லாமே பவுல் சொல்கிறாரு. பவுல் கலாத்தியர், ரோமர், எபிரேயர்லாம் சொல்கிறார். அதனால பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் திரும்பவுமா சொல்லுகிறார். ஒரு முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் மறுபடியும் பிறந்ததுக்கு பிறகு நீங்கள் விசுவாச போதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். விசுவாச போதனை தேவை. அதற்கு உங்களுடைய விசுவாசத்தை வளர்வதற்கு உங்களுடைய ஆவியை நீங்கள் வளர்த்து கொள்ளணும். இன்னொரு வார்த்தையில் நான் சொன்னேன்னா, விசுவாசம் இல்லை அப்படின்னா நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை உங்களால் வாழ முடியாது. விசுவாசத்தினால மட்டும்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களால் வாழ முடியும். எப்படி? ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்து மட்டும்தான் வாழ முடியும். நம்ம வாழ முடியாது கிறிஸ்தவ வாழ்க்கையை. கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக வந்துட்டார். அவர் தான் நம்மளோட வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் அதை நம்பல, விசுவாசிக்கலைன்னா, உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை அப்படின்னா, நீங்கள் வளர்த்து கொள்ளலைன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாழ முடியாது. நான் அதே போல் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக வந்த ஒரே நோக்கம் அவரையே நம்மளுக்கு வெளிப்படுத்துவதற்காக தான். அப்படி இல்லைன்னா அவர் மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்துவதற்காக, அந்த நோக்கத்திற்காக தான் அவர் நமக்குள்ளாக வந்தார். ஆனால் நம்ம மூலமாக அவரால் வெளிப்படுத்த முடியாது. நான் நீ இல்லாமல் இந்த உலகத்தில் அவர் வெளிப்படுத்த முடியாது. ஆனால் ஏன்னா அவருக்கு ஒரு சரீரம் தேவை. கிறிஸ்து ஒரு ஆவியாக இருக்கிறாரு. ஆனால் அவர் சரீரம் இல்லாத அவரால் வெளிப்படுத்த முடியாது. அவருக்கு ஒரு சரீரம் தேவை. அதனால் அவர் நம்மளுக்குள்ளாக வந்துட்டார். அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மளை அறிந்து கொண்டுட்டாரா. அதே அவர் நம்மளை முன்னமே முன்குறித்துட்டார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியாக, மகளாக. எதற்காக? அவரையே இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்காக. ஒருவரும் தேவனை பார்க்கல. கிறிஸ்து மட்டும்தான் மாம்சத்தில் தேவனை வெளிப்படுத்தினார். ஆனால் இன்றைக்கு அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ணுவதற்காக. நம்ம அவரோடு கூட இருக்கிறதுனால தேவனுடைய நோக்கம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவதற்கு. அது அளவிட முடியாத ஞான வல்லமை, அவரோட பரிசுத்தம் எதெல்லாம் அவருக்கு சுத்தமாக இருக்கிறதோ அதெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால்
எல்லாமே ஆவிக்குரிய மண்டலத்தில் தான் இருக்கிறது, காணப்படாத மண்டலத்தில் இருக்கிறது, தேவனுடைய மண்டலத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களோட விசுவாசத்தினால மட்டும்தான் அதை பார்க்க முடியும். உங்களோட விசுவாசம் இல்லாமல் உங்களோட 5 அறிவினால் உங்களால் பார்க்க முடியாது. உங்களோட ஆவியினால தான் நீங்கள் விசுவாசத்தை பார்க்க முடியும், உணர முடியும். அதுதான் நம்ம விசுவாசத்தின் ஆவின்னு சொல்கிறோம். பவுல் 2 கொரிந்தியர் 4:13 சொல்கிறாரு, நம்மளுக்கு விசுவாச ஆவி இருக்கிறது, அதனால் நாம் பேசுகிறோம். என்ன நம்மளுக்கு இருக்கிறது? நம்மளுக்கு விசுவாச ஆவி இருக்கிறது. அதே விசுவாச ஆவி இயேசுக்கு இருந்த அதே விசுவாச ஆவி, பவுலுக்கு இருந்த அதே விசுவாச ஆவி, பேதுருக்கு இருந்த அதே விசுவாச ஆவி, யோவானுக்கு இருந்த அதே விசுவாச ஆவி, எல்லா சீஷர்களும் எல்லா தேவனுடைய மனுஷர்களும் எல்லா அற்புத செய்கிறவர்களுக்கும் அதே ஆவி நம்மளுக்கு இருக்கிறது. எப்படிப்பட்ட ஆவி? விசுவாச ஆவி. நம்மளுக்கு விசுவாச ஆவி இருக்கிறது, ஆதலால் நாம் விசுவாசிக்கிறோம். ஏன் நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா அவர் விசுவாசத்தை வளர்த்து கொண்டார், அவர் வெளிப்பாடுக்குள்ளாக வந்துட்டார். எப்படிப்பட்ட ஆவி? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், நிச்சயம் அவருக்கு தெரியும், தேவனுடைய வசனத்தை தியானிப்பதன் மூலமாக எனக்கு அதே ஆவி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இயேசுக்கு என்ன ஆவி இருக்கிறதோ அதே ஆவி இருக்கிறது. அதை தான் பவுல் செய்ய முடிஞ்சது. சத்துவத்தின் வல்லமையினால எதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாததோ அதை செய்ய முடிஞ்சிச்சு. ஏன்னா அவருக்கு அந்த வெளிப்பாடு இருந்துச்சு. அந்த வெளிப்பாடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா விசுவாசத்தின் ஆவி. விசுவாசம் அப்படின்னா வெளிப்பாடு. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழுறோம் உணர்வுனால அல்ல, வெளிப்பாட்டினால வாழ்கிறோம், விசுவாசத்தினால் வாழ்கிறோம். உங்களுக்கு விசுவாசம் நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, நான் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளும் போது வியாதியின் வல்லமையை நாம் மேற்கொள்ள முடியும். வியாதியின் வல்லமை சரீரத்தில் கிரியை செய்யும் பொழுது அது சட்டப்பூர்வமாக இல்லை, ஏன்னா தேவனுக்கு சொந்தமானது கிடையாது. அதனால் நான் மறுபடியும் பிறக்கப்பட்டவனாக தான் இருந்தான் அப்போது. ஆனால் தேவையில்லாமல் பிசாசு நுழைஞ்சிட்டான். அவன் என்னோட வாழ்க்கையில் என்னோட சரீரத்தின் மூலமாக கிரியை செய்ய ஆரம்பித்தேன். எதற்காக? வியாதியை பிசாசு இந்த உலகத்தில் வெளிப்படுத்துவதற்காக, என்னோட வியாதியின் மூலமாக. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்னன்னா, தேவன் என் மூலியமாக வெளிப்படணும். என்னுடைய அறிவு இல்லாததுனால நான் தடுத்துட்டேன். வெளிப்பாடு இல்லாததுனால, என்னோட ஆவியினால விசுவாசத்தினால நான் பார்க்காம இருந்ததுனால நான் பிசாசோட வியாதியை வெளிப்படுத்தினேன் என்னோட சரீரத்தில். இந்த சரீரம் யாருக்கு சொந்தமானது? இயேசுவுக்கு சொந்தமானது. கொரிந்திய சபை, பவுல் சொல்றாரு கொரிந்திய சபைக்கு, இது உங்களுக்கு சொந்தமானது அல்ல. 1 கொரிந்தியர் 6:15 கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, உங்களுடைய சரீரம் தேவனுடைய அவயங்களாக இருக்கிறது. உங்களால் விபச்சாரிகளோடு கூட நீங்கள் சேர முடியாது. நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வியாதியோடு கூட உங்களுக்கு சேர முடியாது. வியாதின்றது பிசாசு, தேவனுக்கு விரோதமானது. நீங்கள் கிறிஸ்துவோடு கூட திருமணமாக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த சரீரம் அவருக்கு சொந்தமானது. இந்த சரீரத்தில் இந்த பிசாசுக்கு எந்த ஒரு இடமும் இல்லை. நம்ம அதை தாங்க முடியாது. ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் கிறிஸ்தவ விசுவாசிகள் வியாதியை ரொம்ப லைட்டாக தான் எடுத்துக்கிறாங்க. அவங்க ரொம்ப பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க மாட்டாங்க. அவங்க அதை எதிர்த்து நிற்க மாட்டாங்க. ஆனால் அதை பவுல் சொல்கிறார், நீங்கள் வியாதி தொடர்ச்சியாக உங்களோட சரீரத்தில் இருக்கிற நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நீங்கள் விபச்சார சந்ததிகள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வார்த்தையை அவர் சொல்கிறார். ஆனால் அது அவர் ரொம்ப விலையேற கிரயத்தை கொடுத்துருக்கிறார் நம்மளுக்கு. அவரோட சொந்த ரத்தத்தையே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். தேவனோட ரத்தம் அதுதான் ஒரு உயர்ந்த மதிப்பு. அவரே அது கொடுத்துருக்கிறாரு நம்மளை மீட்டெடுப்பதற்காக, அவரோட சரீரத்தை மீட்டெடுப்பதற்காக. நம்மளை பாவத்திலிருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். நம்மளோட சரீரத்தை வியாதியிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை கொடுத்துருக்கிறார். அவர் அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, உங்களுடைய சரீரம் உங்களுக்கு சொந்தமானதில்லை, அது அவருக்கு சொந்தமானது. அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை உயர்த்துவதற்கு உங்களோட
வியாதியின் மூலியமாக எப்படி நீங்கள் அவரை மகிமைப்படுத்த முடியும்? ஆனால் பிசாசு ரொம்ப இன்டெலிஜென்டானவன். அவனுக்கு வல்லமையே இல்லை, அவனுக்கு அதிகாரமே இல்லை, அவனுக்கு பொய்யும் தந்திரமும் நிறைய இருக்குது அவனுக்கு. அதனால் அவன் பொய் சொல்கிறான். கிறிஸ்தவ பிரசங்கியாளருக்கு வியாதியின் மூலமாக நம்ம தேவனை மகிமைப்படுத்தணும். எப்படிப்பட்ட ஒரு அறிவில்லாத காரியம் பாருங்கள். நீங்கள் வியாதியின் மூலமாக தேவனை, நீங்கள் பிசாசை தான் மகிமைப்படுத்துறீங்க, தேவனை மகிமைப்படுத்தலை. ஆனால் அவங்க சொல்லுவாங்க வியாதியின் மத்தியில் கூட அண்ணா நாங்கள் இயேசுவை பின்பற்றுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக வியாதியின் மத்தியில் கூட மரண அவஸ்தையில் இருந்தால் கூட நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் வியாதியை பொறுத்து கொள்கிறோம். அதெல்லாம் அறிவில்லாதது. நம்ம அதை தாங்க வேணுன்ற அவசியமே இல்லை. பிசாசோடைய உலகம். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, வியாதி பிசாசன் மூலமாக வருகிறது. ஆதாம் பாவம் செய்யும்போதும் மரணம் வந்துச்சு. ரோமர் 5:12 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய பாவத்தினால இந்த உலகத்தில் பாவம் வந்தது. பாவத்தின் மூலமாக மரணமும் இந்த உலகத்தில் வந்துச்சு. வியாதி என்ன? அது மெதுவாக மரணத்துக்குள்ளாக வருவது தான் வியாதி. அதனால் வியாதி வந்தது. ஏன்னா பாவம் இந்த உலகத்தில் வந்ததுனால ஆதாம் மூலமாக. வியாதி எல்லா மனுஷனுக்கும் பரவினது இந்த ஒரு மனுஷனுடைய பாவத்தினால. அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வியாதியோடைய எங்கேருந்து வருதுன்னா அது பிசாசின் இடத்துலேருந்து. அதனால தான் இயேசு சொன்னார், லூக்கா 10வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, வியாதியை குணப்படுத்தி அறிக்கையிடுங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்தது. இன்னொரு வழியில் சொன்னால், உங்களுக்கு வியாதி உங்களோட சரீரத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறீங்க பிசாசோட ராஜ்யம் வந்துச்சுன்னு சொல்கிறீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வியாதியை தாங்கிட்டு இருக்காதீங்க. அது சட்டப்பூர்வமானது கிடையாது, அது சட்டமே இல்லாதது. வியாதி நம்மளோட சரீரத்தில் இருப்பது சட்டப்பூர்வம் இல்லை. என்னோட மனைவி கேன்சர்னால இருக்கும்பொழுது 2002 அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கட்டியை பெருங்குடல்லேருந்து அவங்க எடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, எலும்பில் எல்லாம் சரீரத்தில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் அந்த கேன்சர் பரவிடுச்சு. கீமோ ரேடியோ தெரப்பி, அதனால் 6 வருஷம் அவங்களால இருக்க முடியும். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் நான் 10 நாள் 15 நாள் அவங்களோடு கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். யாரையுமே, என்னோடய மாமியார் மாமனார் யாரையுமே நான் அனுமதிக்கலை. என்னோடய சகோதரிகள்லாம் அவங்க கூட இருக்க நான் அனுமதிக்கலை. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த நேரத்தில் நான் அவங்களோடு கூட இருக்கணும், ஏன்னா என்னோடய விசுவாசத்தை அவங்களுக்குள்ளாக போடணுன்ட்டு. அதனால் இரவும் பகலும் நான் உட்காந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஜெபித்திருந்தேன். என்னோடய தூக்க நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதை குறித்து கவலைப்படலை. டாக்டர் சொன்னாங்க, உங்களுடைய சரீரத்தை நீங்கள் இது பண்ணிக்காதீங்க, மற்றவங்க யாராவது பகலில் இருக்க அனுமதிங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு எதுவுமே ஆகாது, எனக்கு தெரியும் அப்படி நான் சொன்னேன். ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொன்னேன். தேவன் ஒன்றும் லூக்கா 10:19 அப்படி சொன்னார்னா அது ஒன்றும் சேதப்படுத்த முடியாது, கண்டிப்பாக ஒன்றும் சேதப்படுத்தாதாருன்னா. அதனால் அந்த நைட்டு நான் தமிழில் கத்தி ஜெபிச்சுட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அநியாயம் அப்படின்னு கத்துனேன். என்னது இது சரியே கிடையாது, அநியாயம், இது சரியானதே கிடையாது, என்னோட மனைவிக்கு கேன்சர் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் திரும்ப கத்திக்கிட்டே இருந்தேன். ஐசியூ ரூமில் டாக்டர் சொன்னாங்க, என்ன அநியாயம், இது அநியாயம் அப்படி சரி கிடையாது, இது சரி கிடையாது அப்படின்னு கத்திக்கிட்டே இருந்தேன். ஏன்? எனக்கு தெரியும் அவங்களோட சரீரம் மீட்கப்பட்டது இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டது. வியாதி அவங்களோட சரீரத்தில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிசாசை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பெரிய பிசாஸ் மேலே ரொம்ப கோபமாக இருந்துச்சு. நான் அதுக்கு பிறகு தேவனோட வசனத்தை பேச ஆரம்பித்தேன். அந்த குறிப்பிட்ட நாளில் நான் சங்கீதம் 149 படித்தேன். ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மளுக்கு அதிகாரத்தை என்னோட வாயில் கொடுத்துருக்கிறாரு. எதற்காக? வியாதியை வியாதியின் மேலே நியாயத்தை கொடுப்பதற்காக. வியாதி
கேன்சரோட வியாதி வந்து எடுப்பதற்கு அவர் வந்து எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் எனக்கு வார்த்தையை வாயில் கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு, பிசாசே, நீ என்னோட மனைவியோட சுகத்தை நீ வந்து திருடிட்ட, நான் அறிக்கையிடுறேன், நீ 6 மடங்கு 7 மடங்கு நீ திரும்ப கொடுக்கணும். நான் வந்து இதை பொறுக்க மாட்டேன், உனக்கு விரோதமாக நான் நிற்கிறேன். அதனால நான் பிசாசை பார்த்து நான் கத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு பிசாசு மேலே நியாய தீர்ப்பு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். எழுதப்பட்ட நீதிமொழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. திருடனானா 7 மடங்கு அவன் கொடுக்கணுன்ட்டு அதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வந்து வாயில் ஒரு பெரிய துதியை கொடுத்துருக்கிறார். நான் என்ன சொல்ல ஆரம்பித்தேன், நான் வந்து சபையில் துதிக்க ஆரம்பித்தேன். இந்த நர்ஸ்லாம் வந்து கேட்டாங்க, நீங்கள் பாஸ்டரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் பாஸ்டர் கிடையாது அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. நான் அவரை துதிக்கணும். தேவன் வந்து அநேக பெரிய காரியங்கள் என்னோட வாழ்க்கையில், என்னோட மனைவியோட வாழ்க்கையில் செய்திருக்கேன். நான் துதிக்க ஆரம்பித்தேன். நான் வந்து நியாயத்திற்ப சொல்லிட்டு இருந்தேன் சங்கீதம் 149 சங்கீதத்தை குறித்து. ஆனால் அவங்க விடலை. எனக்கு தெரியும் என்னோட ஆவியில் அவங்க சுகமானார்கள். ஆனால் அவங்க அதை அறிந்து கொள்ளணும். அந்த வெளிப்பாடு, அந்த ரேமா வார்த்தை அவங்களுக்குள்ளாக வரணும். அதனால நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே டாக்டர் சொன்னாங்க, அவங்க 30 நாளாவது ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஆங்காலஜிஸ்ட் கன்சல்டேஷனுக்கு வாங்க, கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா சர்ஜரிக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் என்ன சொன்னாங்க, அது மெலிக்னன், அது ரொம்ப பரவுகிற ஒரு கேன்சர், அதனால நீங்கள் வந்து கீமோ ரேடியோ தெரப்பிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கீமோ ரேடியோ தெரப்பிக்கு போனோம். டாக்டர் சொன்னதாக கீழ்ப்படிஞ்சு நாங்கள் போனோம். அவங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும். இது எப்படி பரவச்சுன்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய அது வந்து நான் பார்த்த அந்த ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. அது 1 மாதத்தில் இன்னும் எந்த இடத்துக்கு வேணால் அப்படியே பரவிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரேடியோ தெரப்பி இல்லைனா கீமோதெரப்பிக்கு போகலான்னு அந்த டாக்டர் சொன்னார். அதனால நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்கேன் சென்டருக்கு போனோம் ஸ்கேன் எடுக்க. ஆனால் ஸ்கேன் அவங்களுக்கு எடுக்கணும் வரும்பொழுது அவங்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க போய் ஸ்கேன் எடுக்கணும். அந்த மிஷினே நின்றுடுச்சு அவங்களுக்கு எடுக்கும்போது. அது அசையவே இல்லை அந்த மிஷின். அவங்க சொன்னாங்க, மிஷினில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி நாளைக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் காலையில் நான் போனேன். திரும்பவுமா நான் என்னோடய மனைவிக்கு எடுக்கும்போது மட்டும் அந்த மிஷின் நின்றுடுச்சு. நான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப. என்ன இது இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல், இவ்வளோ இப்படிப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்குறாங்களே, என்ன திடீர்னு நின்றுட்டது. நாங்கள் போயிட்டு வரோம். அவங்களுக்கு நேற்று ரொம்ப ஜுரமாக இருந்துச்சு. இப்போ அவங்களால முடியாமல் வந்திருக்கிறாங்க, நீங்கள் நாளைக்கா வாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சார் இது என்னோட ஃபால்ட்டு கிடையாது, அவரு கிடையாது. அவர் ஸ்கேன் சென்டரில் ஒரு கோட் போடுவாங்கள்ல, அதை நான் போட்டுட்டு உள்ளே போனேன். அந்த ஸ்டூலில் உட்கார்ந்து கொண்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த மிஷின் உள்ளே போச்சு, அப்படியே நின்றுடுச்சு. அவங்களுக்கு போகும்பொழுது, பாருங்கள் சார் நான் அதை நிறுத்துகிறேன், பாருங்கள் நான் அதை நிறுத்துகிறேன், அதுவே நின்றுடுது அப்படின்னு சொல்லி அப்போ தேவன் என்னோட ஆவியில் பேசினார். தேவன் என்னோடு கூட பேசினார். நான் சொன்னேன், ஓகே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போனோம். அங்கே நாங்கள் தேவனிடத்தில் காத்து கொண்டிருந்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருந்தோம் அவரோட சத்தத்தை கேட்பதற்கு. நாட்கள் போக போக என்னோட சுற்றில் இருக்கிற ஜனங்கள்லாம் சொன்னாங்க, கீமோ ரேடியோ தெரப்பி சீக்கிரமாக பண்ணுங்கன்ட்டு. ஆனால் நாங்கள் தேவனோட சமூகத்தில் காத்து கொண்டு இருந்தோம். மல்கியா 4வது அதிகாரத்தில் என்னோட மனைவி கிட்ட அந்த வேதத்துலேருந்து அந்த வசனம் வந்து எனக்கு ரேமா வேர்ட் மாதிரி என்னோட மனைவிக்கு வந்துச்சு. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ நீதியின் சுகத்தோடு கூட சுக வாழ்வு சீக்கிரத்தில் நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருந்துச்சு அந்த வசனம். அந்த வசனம் வரும்போது
அந்த நிச்சயம் எனக்குள்ளாக வந்துச்சு, அந்த உறுதி எனக்குள்ளாக வந்துச்சு, அந்த விசுவாச நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் மறந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்களோ அதை அந்த பாதகமான ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுந்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். அந்த வசனம். அப்போ நாங்கள் டாக்டருக்கு என்ன சொல்கிறோம், குட் பை சொல்லிவிட்டு நாங்கள் அந்த தெரப்பிக்கு போனோம். அண்ணா என்னோடு கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். நைட்டு 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் பேசி கொண்டு இருந்தார் அண்ணா. அப்போ ஆரம்பத்தில் அவர் சொன்னார் எதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடாது, கீமோ ரேடியோ தெரப்பி விசுவாசத்தோடு நீங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ அண்ணாக்கிட்ட நான் சொன்னேன் என்னெல்லாம் நடந்துச்சோ, நான் எல்லாத்தையுமே எப்படி ஸ்கேனில் மிஷினில் பிரச்சனை வந்துச்சு, எப்படி நாங்கள் தேவனில் காத்து கொண்டு இருந்தோம், எப்படி தேவன் என்னோடய மனைவி கிட்ட பேசி வசனத்தெல்லாம் கொடுத்தாரு, அதெல்லாம் அண்ணாக்கிட்ட நாங்கள் சொன்னோம். அண்ணாக்கிட்ட சொன்னால் இப்போ எனக்கு தெரியும் நிச்சயமாக அவங்க சுகமானாங்க. அவங்க சுகமாகும் பொழுது எதுக்கு கீமோ தெரப்பி வேணும்? அப்போ அண்ணா சொன்னார், நான் உன்னை சோதிச்சு பார்த்த சகோதரரே, உங்களை சோதிச்சு பார்த்த ஒருவேளை நீங்கள் விசுவாசம் இது நடக்கும் அப்படின்னு சாதாரணமாக எடுத்துக்கிறீங்களா, நீங்கள் பார்த்து நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு நான் நினச்சேன். எதுக்கு அந்த மாதிரி ப்ரெசம்ஷன்? எனக்கு தெரியும் தேவன் எப்படி பைல்ஸில் எனக்கு சுகம் கொடுத்தாரு அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால என்னுடைய மனது சொல்ல எப்போவுமே தேவன் சுகம் அளிக்கிற தேவன். ஆனால் ஆவியில் வெளிப்பாடு இருக்காது. அதே போல தான் என்னோடய மனைவிக்கும் அதுக்கு முன்பாக என்னுடைய மகன் ஹார்ட்டில் ஒரு பாதிப்பு வந்துடுச்சு, அதில் சுகம் வந்துடுச்சு. என்னோட முட்டியில் இருக்கிற வலினால் நிறைய சுகத்தை நான் விசுவாசத்தினால நான் அனுபவித்தேன். அதெல்லாம் நடந்ததுனால இதுவும் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடாது. எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் மருந்து எடுக்க மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனில் இருக்கிற ஜனங்கள் மருந்து எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அது பாவி அப்படின்னு சொல்லுவாங்க, திருவிருந்தே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட உபதேசம் அது மாதிரி. அந்த உபதேசம் உங்களுக்கு உதவி செய்யாது. மருந்தை எடுப்பது உங்களுக்கு விசுவாசம் கிடையாது. நீங்கள் டாக்டர்கிட்ட போகலை, நீங்கள் டாக்டர்கிட்ட இது பண்ணுறீங்க, அது விசுவாசம். அது அவிசுவாசம் கிடையாது, அது சந்தேகம் இல்லை. ஆனால் விசுவாசம்ன்றது தேவனோட வார்த்தையில் இருக்கிற விசுவாசம். தேவனுடைய வசனத்தில் விசுவாசம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கணும். தேவனுடைய வசனம் உங்களோட வாயில், உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் இருக்கணும். வாய்க்கும் இருதயத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது விசுவாசத்திற்கும். உங்களோட வாயில் நீங்கள் உங்களோட இருதயத்தில் வசனம் இல்லாமல், வெளிப்பாடு இல்லாமல் நீங்கள் வாயில் நான் சுகமானேன்னு சொன்னால் நீங்கள் பிசாசு இதில் தான் நீங்கள் முடிப்பீங்க. அதுதான் அண்ணா திரும்ப சொன்னார். இப்போ எனக்கு தெரியும் பிரதர், உங்களுக்குள்ள ஆவிக்குள்ள வெளிப்பாடு இருக்குது, அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் நிற்கிற மாதிரி நீங்கள் நிற்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் உங்களை டபுள் ஷுவராக சொல்ல விரும்புகிறேன், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. நாளைக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, பாருங்கள் இந்த ஜனங்கள் படித்த முட்டாள்கள், இவங்கெல்லாம் கேன்சருக்காக மருந்தே எடுக்கவே இல்லை, அவங்களோட மனைவி இழந்துட்டாங்க, வாலிப 4 பிள்ளைகளை வச்சுட்டு சீக்கிரமாக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் ரொம்ப நிச்சயமாக இருக்கிறீங்களா அப்படின்ட்டு நான் நினச்சேன். எல்லாருமே அப்படி சொல்லுவாங்கள்ல, அதனால் நீங்களே நினச்சிக்கிறீங்களான்ட்டு நான் சோதிச்சு பார்த்தேன்னு சொன்னார். அதனால் இருதயத்தில் வசனம் இல்லாமல் உங்களுடைய கடந்த கால அனுபவத்தினால தேவன் சுகப்படுத்துகிற தேவன் சுகப்படுத்துகிறவர். இந்த சுகப்படுத்துவர் இதெல்லாம் நினைக்கிறதுனால இதில் விசுவாசம் கிடையாது. ஆமாம், தேவன் சுகப்படுத்துகிறவர். நம்ம கிறிஸ்தவர்கள் எல்லாரையும் நான் பார்க்குறோம், அவங்க தேவன் சுகப்படுத்துகிறவர் எல்லாம் விசுவாசிக்கிறாங்க. சுவிசேஷத்தில் என்னெல்லாம் அற்புதம் நடந்துச்சோ, என்னெல்லாம் சாட்சிகள்லாம் கேட்குறாங்களோ சுகத்தை குறித்து, அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் பயிற்சியில்
99% வியாதியில தான் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க அறிந்து கொண்டா கூட ஏன் விசுவாசம் இல்லை? ஏன் விசுவாசம் இல்லை? தேவனுடைய சுகத்தை குறித்துதான வேத வசனம் இருதயத்தில் ஆவியில் இல்லைன்னா வெளிப்பாடு இருக்காது. வெளிப்பாடு இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அது நீங்களா நினச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க தேவர் சுகப்படுத்துகிறவர். ஆனால் ஏன் எல்லாரையும் சுகத்தினால அனுபவிக்க முடியல? ஏன் எல்லாரும் வியாதி இல்லாத வாழ்க்கையை அனுபவிக்க முடியல? ஏன்னா அவங்களுக்கு ஆவிக்குள்ளாக வெளிப்பாடு இல்லை. இன்னொரு வார்த்தையில் சொன்னோம்னா தேவனோட வசனம் அவங்களோட ஆவிக்குள்ளாக நிலைச்சு இல்லை. தேவனோட வார்த்தை அவங்களுக்குள்ளாக நிலைச்சு இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடு வரும். அப்போ அந்த நிச்சயம் இருக்கும், அந்த உறுதி இருக்கும், அந்த நம்பிக்கை இருக்கும். நீங்கள் வெளிப்பாட்டை அறிந்து கொள்ளுதல், அந்த அறிவு இருக்கும். எனக்கு தெரியும் இந்த முழு உலகமும் எனக்கு விரோதமான இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும் இதை குறித்து. எனக்குள்ளே இருக்கிற அந்த வசனம் அது எனக்கு உறுதியை கொடுத்துருக்கு. என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வசனம் அது வெளிப்படுத்தின வார்த்தை, அது வெளிப்படுத்தின வார்த்தை, அது ரேமா வார்த்தை, அது எனக்கு உணர்த்துதலை கொடுக்குது, அது எனக்கு நிச்சயத்தை கொடுக்கறது. அந்த வசனம் என்ன சொல்கிறதோ அது முன்னமே என்னோடய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒரு வேளை என்னுடைய 5 அறிவு மூலியமாக என்னோடய கண்களில் பார்க்காம இருக்கலாம், ஆனால் என்னோடய ஆவி இல்லை, என்னால் பார்க்க முடிகிறது. தேவன் அவரோட வார்த்தையினால் என்ன சொல்கிறாரோ அதனால். ஆனால் நான் சாதாரணமாக விசுவாசம் இல்லாமல் சொன்னால் அது நிச்சயம் இல்லாமல் சொல்கிறது. அப்போ பயம் இருக்கும், அப்போ நம்மளோட இருதயத்தில் சந்தேகம் இருக்கும். சந்தேகமும் பயமும் இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையை குறித்துதான அறிவு உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அலைந்து தெரிவிங்க. என்ன நடக்கும்? நீங்கள் அப்படியே அலைந்திருப்பீங்க. ஒரு நாள் தியானிப்பீங்க, சுகத்தோட செய்தியை கேட்பீங்க, உங்களோட விசுவாசம் ரொம்ப பலனாக இருக்கும். நீங்கள் அப்படியே குதிச்சு டான்ஸ் ஆடி அப்படியே சுகமாக இருக்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் அடுத்த நாள் அந்த அடையாளம் வந்துடுச்சுன்னா, அது ரொம்ப பலனாக இருந்துச்சுன்னா, டாக்டரோட ரிப்போர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, அவங்களோட விசுவாச நிலை அப்படியே கீழே போயிடும் அந்த உணர்வுனால. அதனால தான் அது அலைகிற ஒரு விசுவாசம். யாக்கோபு 1:6-7 Let him not think, whoever wavers, let him not think he will receive anything from God. இருமனம் உள்ளவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு எண்ணாதிருப்பானாக அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளோட விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். நம்ம அலையக்கூடாது. தேவன் உங்களோட விசுவாசம் அப்படியே இருமனமாக இருந்துச்சுன்னா உங்களால் விசுவாசத்தை உங்களால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கு பிறகு அவர் அப்படியே விட்டுடல. ஒரு நிபந்தனை சகோதரரை நான் உங்களோட கூட ஏற்றுக்கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய மனைவியும் இன்றையிலிருந்து சுகத்தோடைய சுவிசேஷத்தில் இருக்கிற எல்லா சுகத்தோட வசனங்களை எடுத்து தியானிக்க ஆரம்பிங்க. என்னெல்லாம் அற்புதங்கள் அங்கே பார்க்குறீங்களோ சொல்லுங்க. உங்களோட மனைவிக்கு அற்புதம் நடக்கிறது போல் நீங்கள் பார்த்து நோட்டில் எழுதி வைங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதை எடுத்து நான் உங்களை பார்ப்பேன். நான் பீரியாடிக்கு நீங்கள் அதை செய்கிறீங்களா இல்லையான்ட்டு நான் பார்ப்பேன். நோட்டில் நீங்கள் என்னெல்லாம் தியானிக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வைங்க. ஓகே அண்ணா நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த நாள்லேருந்து தலைவர்கள் மூலியமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்ததுனால சுகத்தின் வசனங்கள்லாம் எடுத்து தியானிக்க ஆரம்பித்தோம். எந்த அளவுக்கு நாங்கள் தியானிக்க ஆரம்பித்தோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வெளிப்பாடு வந்துடுச்சு. எந்த அளவுக்கு வெளிப்பாடு வந்துச்சோ அந்த அளவுக்கு விசுவாசம் வந்துடுச்சு. விசுவாசம் அதிகரிக்கும் பொழுது நாங்கள் அலையில் இருமனமாக நாங்கள் இல்லை, ஒரு நிச்சயம் வந்துடுச்சு, அந்த உறுதி வந்துடுச்சு, அந்த நம்பிக்கை வந்துடுச்சு, அந்த விசுவாசம் வந்துடுச்சு. அந்த விசுவாசம் எல்லா கேன்சர் செல்லு சரீரத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் மேற்கொள்ள வச்சது. 3 மாதத்தில் அவங்க பூரணமாக நார்மல் ஆயிட்டாங்க. 3 மாதத்தில் அவங்க சுகமாயிட்டாங்க. எதற்கு நான் இந்த சாட்சிகள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்?
ஏன்னா நீங்கள் அறிந்து கொள்ளணும் விசுவாசம்னா என்ன. விசுவாசம்ன்றது நீங்களாம் நினைக்கிறது கிடையாது. விசுவாசம்ன்றது ஒரு நம்பிக்கை இல்லை. விசுவாசம்ன்றது நீங்கள் பார்ப்பது கிடையாது. இன்றைக்கு சபை வந்து நான் தேவனை தேவன் சுகப்படுத்துகிறாரு, தேவன் வந்து வியாதி இல்லாமல் நான் வாழணும், நான் சொல்கிறேன், நான் ஜெயமுள்ளவன், நான் மேற்கொள்கிறவன். உங்களுடைய விருப்பம் வந்து உங்களுக்கு உதவி அது உங்களோட விசுவாசம் தான் உங்களுக்கு உதவி செய்யும். உங்களோட விசுவாசம் தான் உங்களுக்கு உதவி செய்யும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தினால நீங்கள் பிழைக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்க அதனால நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் எது மேலே விசுவாசம் இருக்கிறீங்களோ அதுதான். ஏசு சுவிசேஷத்தில் திரும்பமாக சொல்கிறாரு, விசுவாசத்தின்படி ஆக கடவது, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவது. தேவன் சொல்கிறார், நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா எல்லாம் சாத்தியம். மார்க் 9:23 சொல்கிறது, நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா எல்லாம் கூடும். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவரால் கூடும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கே ஏசு சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிச்சா எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னது அர்த்தம்? உங்களுக்கு தேவனுடைய அந்த திறனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. தேவனுடைய திறனை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. தேவனுடைய திறமை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க இந்த உலகத்தில். எப்படி? நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் தேவனை போல வாழ முடியும். அப்படின்னா என்னது? உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற அந்த தேவன் வந்து வெளிப்படுத்தப்படுவார். அவருக்கு மகிமை உண்டாக்குவார் உங்களோட சரீரத்தின் மூலமாக, உங்கள் மூலமாக. அதனால அதுதான் வந்து தேவனுடைய முக்கியமான ஒரு நோக்கம். கிறிஸ்து கனம் பண்ணப்படணும் நம்ம மூலமாக. அவருக்கு ஒரு சரீரம் தேவை. ஆனால் அவரால் செயல்படுத்த முடியாது, அவரால் வெளிப்படுத்த முடியாது, அவரையே வெளிப்படுத்த முடியாது. எப்படின்னா நீங்களும் நானும் அவரை அனுமதிக்காமல் அவரால் வெளிப்படுத்த முடியாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆமாம் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த காலத்தில் நான் நினைப்பேன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் என்ன செய்கிறாரோ அவர் நினைக்கிறாரோ அதை செய்ய முடியும்ன்ட்டு. ஆனால் இப்பொழுது எனக்கு தெரியும், நான் தேவனுடைய சாயலாக நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு சித்தம் இருக்கு. தேவன் என்னோட சரீரத்தை, என்னுடைய தீர்மானத்தை மேற்கொண்டு அவரால் எதுவுமே செய்ய முடியாது. நான் வந்து தீர்மானிக்கிற நபர். நான் அவரை அனுமதிச்சா மட்டும்தான் அவரால் செய்ய முடியும். நான் அவரை சரின்னு சொன்னாதான் அவர் செய்ய முடியும். பிசாசு கூட என்னோட வாழ்க்கையில் வேலை கிடையாது. என்னோட சரீரத்தை அவனை தொட அனுமதிக்க முடியாது. அவனை நான் அனுமதிச்சாதான் அவன் என்னோட சரீரத்தை தொட முடியும். நான் வந்து தீர்மானம் எடுக்கிற ஒரு நபர். நான் அதை கடிந்து கொள்ளலாம், இல்லைன்னா எதிர்த்து நிற்கலாம். அதே நேரத்தில் நான் கிறிஸ்து என் மூலமாக கிரியை செய்ய வாழ நான் அனுமதிக்கலாம். நான் அவரை அனுமதிக்கலாம். எதெல்லாம் நான் அனுமதிக்கிறேனோ அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கும். எதெல்லாம் நான் கட்டுகிறேனோ அதெல்லாம் கட்டப்பட்டிருக்கணும். நான் எதெல்லாம் கட்ட விழுக்கிறேனோ அதெல்லாம் கட்ட விழுக்கப்பட்டிருக்கும். எதெல்லாம் நான் சொல்கிறேனோ அதில் வரக்கூடாதுன்னா அது வராது. எனக்கு அதிகாரம் இருக்குது இந்த உலகத்தில். தேவன் முழு வல்லமையும் அதிகாரத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நாம் அவரை அனுமதிக்காமல் அவரால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் அப்போ என்னை கேட்கலாம், எப்படி அனுமதிக்கிறது, எப்படி தேவனை என்னோட வாழ்க்கையில் நான் அனுமதிக்கிறது? நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்க எப்படி? விசுவாசத்தின் மூலமாக தான். நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவன் உங்கள் மூலியமாக கிரியை செய்ய அனுமதிக்கும் பொழுது, நீங்கள் விசுவாசிக்கலைன்னா தேவன் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. பவுல் கலாத்தியர் 3:5 சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவரை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம மூலமாக அற்புதத்தை செய்வதற்கு. எப்படி அற்புதத்தை அவர் செய்கிறார்? விசுவாசத்தை கேட்பதன் மூலமாக அவர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். என்ன அவர் அழைக்கிறாரு? விசுவாசத்திற்கு கேட்கிற அந்த
Spirit. விசுவாசத்தை நீங்கள் கேட்கும் பொழுது தான் பரிசுத்தாவியானவரால் அற்புதத்தை செய்ய முடியும். விசுவாசம் இல்லாமல் பரிசுத்தாவியானவரால் செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? You allow the Holy Spirit. நீங்கள் பரிசுத்தாவியானவரை அனுமதிக்கிறீங்க Miracles. அற்புதத்தை உங்களோட வாழ்க்கையில் செய்வதற்கு. எப்படி? Believing on Him. அவரை நம்புவதன் மூலமாக. நீங்கள் அவரை நம்பலைன்னா Do anything at all. அவர் எதுவுமே உங்களுக்கு செய்ய முடியாது. நீங்கள் எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதை அவர் செய்வார். Believing, I am always saying, விசுவாசத்திற்கு நான் எப்போவுமே சொல்லுவேன், not without action. செயல்பாடு இல்லாமல் நீங்கள் நம்புறேன்னு சொன்னீங்களா அது விசுவாசமே இல்லை. இன்றைக்கி அநேக ஜனங்களை நம்ம பார்க்குறோம், அவங்க சொல்லுவாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோன்ட்டு. See, the Holy Spirit was பாருங்கள் அவங்க செயல்பட மாட்டாங்க. பாருங்கள், பரிசுத்தாவியானவர் எனக்கு சொல்லும் பொழுது நீ சுகமானன்னு சொல்கிறேன்னா ஏன் நீ படுத்துக்கிட்டு இருக்க? விசுவாசத்தின் செயல் நம்ம பண்ணணும். நம்ம செயலை நம்ம செய்யும் பொழுது தான், விசுவாசித்து செய்யும் பொழுது பரிசுத்தாவி நம்மளுக்குள்ளாக இருக்கிறாரு. கிறிஸ்து நம்மளுக்குள்ளாக இருக்கிறார். நம்மளுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அவர் He is a miracle working God living in us. அவர் அற்புதத்தை செய்கிற தேவன் நம்மளுக்குள்ளாக இருக்கிறார். நம்மளுக்கு அற்புத வல்லமை நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. அதே அற்புத வல்லமை Jesus, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருந்த அதே அற்புத வல்லமை நம்மளுக்குள்ளாக இப்போ இருக்கிறது. நம்ம அதை பார்க்குறோமோ இல்லையோ, ஏன்னா தேவனோட வசனம் சொல்கிறது அது it is not based on our faith. அது நம்மளோட உணர்வினால் அல்ல. நீங்கள் Because we expect பிழைப்பீர்கள் போட்டிருக்கிறது. நம்ம உணர்வுனால எதிர்பார்க்கிறதுனால நம்ம healing power is சுகத்தின் வல்லமையை பார்க்க முடியல. Romans 8, ரோமர் 8:11 சொல்கிறது, which is resurrected Christ. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நம்மளோட சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எந்த சரீரம்? வியாதி, மரணம், பாவம், அந்த சரீரத்தை To be healthy. வெற்றியாக, சுகமாக, பரிசுத்தமாக இருக்க வைப்பார். அதே பரிசுத்தாவிய நம்மளுக்குள்ளாக இருக்கிறார். அதே வல்லமை நம்மளுக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் Whether you see it or நீங்கள் அதை பார்க்குறீங்களோ இல்லையோ, seen, things are more real. காணப்படாத காரியங்கள் ரொம்ப நிஜமாக இருக்கிறது. ஏன்னா தேவன் சொன்னதுனால அது நிஜமாக இருக்கிறது. The power is always present in it. அந்த வல்லமை நம்மளுக்குள்ளாக எப்பொழுதுமே இருக்கிறது. தேவனோட வசனத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் நீங்கள் அதை நம்புறீங்களோ, நீங்கள் அந்த விசுவாசிக்கிற அந்த நொடி பொழுதில், நீங்கள் விசுவாச தருணத்தில் அந்த வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. நீங்கள் விசுவாசிக்கிற நேரத்தில் அந்த வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. வல்லமை கட்டவிழ்க்கப்படும் பொழுது வியாதி உங்களுடைய சரீரத்தில் இருக்க முடியாது. Once the power of God is released, தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படும் பொழுது வியாதி உங்களுடைய சரீரத்தில் இருக்க முடியாது. பவுல் சொல்கிறாரு ரோமர் 1ஆவது அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தில், அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ashamed of the gospel of Christ. நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படலைன்னு சொல்கிறார். Ashamed of the gospel of Christ. Why? Whoever may be, ஏன் அப்படி சொல்கிறாரு? யாராக இருந்தாலும் சரி, யார் விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்களோ அது தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. அந்த வல்லமை கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கிற அந்த தருணத்தில் அந்த வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. சகோதரிகளே, power is always available. வல்லமை எப்பொழுதுமே உங்களுக்குள்ளாக ஆயத்தமாக இருக்கிறது. Spirit, power, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்பொழுதும் உங்களுக்குள்ளாக ஆயத்தமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எப்பொழுதுமே உங்களுக்குள்ளாக ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. supplied us Holy அவர் பரிசுத்த ஆவியானவர் அற்புதத்தை செய்வதற்கு நம்மளோட வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அசாதாரணமான வாழ்க்கையை நம்ம இருப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த வல்லமை நம்மளுக்கு எப்பொழுதும் நம்மளுக்குள்ளாக ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா, அதனால தான் பவுல் சொல்கிறார் ரோமர் 1:16, நான் வெட்கப்படலை, not ashamed of the gospel. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படலை. யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படும். தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் விசுவாசிக்கலைன்னா தேவனுடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய நீங்கள் அனுமதிக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் விசுவாசிக்கிற அந்த தருணத்தில் நீங்கள் அவரை அனுமதிக்கிறீங்க. உங்கள் மூலமாக அவர் நடப்பதற்கு, உங்களோடு கூட வாழ்வதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். எதாவது உங்களுக்காக செய்வதற்கு, உங்கள் மூலமாக செய்வதற்கு. Magnify and glorify Christ.
கிறிஸ்துவோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக. ஆனால் நம்மளுக்கு செய்வதற்கு ஒரு வேலை இருக்கிறது. என்ன வேலை? விசுவாசம், 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 விசுவாசம் மட்டும்தான். விசுவாசம் மட்டும்தான் தேவனுடைய வல்லமையை ஊந்து விடும். அந்த வல்லமை எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறது. 24 மணி நேரமும் ஆயத்தமாக இருக்கிறது. நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். லூக்கா 5 நினைக்கிறேன், ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. 4 நண்பர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. அந்த கூடாரத்தை, அந்த கூரையை பிரித்து கொண்டு வராங்க. அந்த நேரத்தில், அந்த அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்பொழுது அதில் ரொம்ப தெளிவாக நம்ம எழுதப்பட்டிருக்கிறது. 2 வருஷத்துக்கு முன்பாக எல்லா தலைவர்களும் இருக்கிறாங்க. நான் அந்த வசனத்தை எடுத்து நான் படிக்கிறேன். லூக்கா 5வது அதிகாரத்தை எடுங்க. 17. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. வல்லமை எப்பொழுதுமே இருக்கு. ஆனால் நீங்கள் அது அதிகாரத்தை படிக்கும் பொழுது அதில் ஒரே ஒரு நபர், அந்த திமிர்வாதக்காரன், அந்த ஃப்ரெண்ட்ஸுங்க கொண்டு வந்ததுனால அவர் மட்டும் சுகமானார். ஏன்? அந்த ஃப்ரெண்டுக்கு விசுவாசம் இருந்துச்சு. இயேசு அவரோட நண்பர்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். 20வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, அவங்களுக்கு விசுவாசம் இருந்ததுனால நீங்கள் அந்த வல்லமை அந்த இருக்கிற வல்லமையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. அந்த திமிர்வாதக்காரனை தவிர்த்து மற்ற யாருமே சுகத்தை பெற்றுக்கொள்ளலை. அப்போ எப்படி வல்லமைக்குள்ளாக போவது? விசுவாசத்தின் மூலமாக தான். தேவனுடைய வல்லமை புறப்படுகிற அந்த தருணத்தில் வியாதி போகணும். அப்போ வியாதி உங்களோட சரீரத்தில் இருக்காது. நீங்கள் யாருக்காவது ஜெபிக்கிறீங்கன்னா வல்லமை புறப்படும் பொழுது வியாதி இருக்காது. ஆனால் எப்படி வல்லமை புறப்படும்? விசுவாசத்தின் மூலமாக தான். நீங்கள் என்னோட கூட திருப்புங்க மார்க் 5வது அதிகாரத்தில். அங்கே நம்ம பார்க்கலாம், ரத்த போக்குனால் இருந்த ஒரு பெண்ணை பற்றி நம்ம பார்க்கலாம். 25வது வசனம். அப்போது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஏன்னா அவங்க அறிக்கையிடுறாங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் அவங்களுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அந்த வசனத்தை 29வது வசனத்தை படிங்க. உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்ட தமக்குள்ள அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நொறுக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். பாருங்க, திரளான ஜனங்கள் தொட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பெண் ஸ்திரீ தான் சுகத்தை பெற்றுக்கொண்டா. ரகசியம் என்னன்னா 34வது வசனத்தில் இயேசு ரகசியம் சொல்றாரு. அவர் அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். என்ன அவர் சொன்னாரு? உங்களோட விசுவாசம் என்னை அனுமதித்தது என்னுடைய வல்லமையை கட்டவிழ்ப்பதற்காக. அந்த சுகத்தின் வல்லமை எப்பொழுதுமே எனக்குள்ளாக ஆயத்தமாக இருக்கிறது. அந்த விசுவாச வல்லமை எப்பொழுதுமே எனக்குள்ளாக ஆயத்தமாக இருக்கிறதுன்னு அவர் சொல்கிறார். ஆனால் உங்களோட விசுவாசத்தினால நீங்கள் தொட்டிங்க. உங்களோட விசுவாசம் அதுதான் என்னை அனுமதித்தது உன்னை சுகப்படுத்துவதற்கு. என்னோட வல்லமையின் மூலமாக அவர் சுகப்படுத்துகிற தேவன். நான் யெகோவா ராஃபா, சுகப்படுத்துகிறவர். அவர் சுகப்படுத்துகிற தேவன். ஆனால்
அவருடைய வல்லமை எப்பொழுதுமே சுகப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறது. சகல வியாதிகளையும் சுகப்படுத்துவதற்கு ஒரு வியாதியை மட்டும் இல்லை, எல்லா வியாதிகளையும் சுகப்படுத்துவார். மத்தேயு 20 நம்ம பார்க்கலாம், இயேசு எல்லா பட்டணங்களுக்கும் போய் யூதேயா கலிலியாக்கெல்லாம் போய் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார், போதிக்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கித்து போதித்து கொண்டிருக்கிறார். சகல வியாதியும் சுகப்படுத்துகிறார், சகல நோய்களையும் சுகப்படுத்துகிறார். சுகத்தின் வல்லமை எந்த வியாதியும் சுகப்படுத்த முடியும். ஒரு வேளை கேன்சராக இருக்கலாம், ஒரு வேளை ஹார்ட் பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு வேளை கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், ஒரு வேளை புதிய புதிய வியாதிலாம் ஒவ்வொரு நாளும் வருகிறது. ஜனங்களும் டாக்டரும் ரொம்ப குழம்பி இருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு நல்ல விஷயம், நம்மளுக்கு ஒரு மருந்து உண்டு, நம்மளுக்கு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, எல்லா சகல வியாதிகளையும் சுகப்படுத்துகிறவர். அவருடைய மருந்து எல்லா வியாதியை சுகப்படுத்தும். தேவனுடைய வார்த்தை தான் மருந்து, தேவனுடைய வார்த்தை தான் மருந்து. நீதிமொழிகள் 4:22 சொல்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சுகப்படுத்தும் உங்களுடைய சரீரத்தை. அது உங்களுடைய சரீரத்திற்கு மருந்தாக இருக்கிறது. அது உங்களுடைய சரீரத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கிறது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே விசுவாசம். விசுவாசம், தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற விசுவாசம். அந்த வல்லமை முன்னமே வசனத்தில் ஆயத்தமாக இருக்கிறது. அந்த சுகமளிக்கிற வல்லமை வார்த்தையில் ஆயத்தமாக இருக்கிறது. அதனால தான் ஏசு சொன்னார், யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறார்களோ, அந்த வெளிப்பாடு யாருக்கு வருகிறதோ, யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது சுகப்படுத்தும். அவங்களுடைய எல்லா மாம்சத்தையும். அது சுகமும் ஜீவனுமா இருக்கிறது. எப்போதுமே சுகமும் ஜீவன் ஆயத்தமாக இருக்கிறது. எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு காரணமும் இல்லை. ஏன் நாம் வியாதியில் வாழ்வதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. நாம் கிறிஸ்துவை போல வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுக்கு அவருடைய சாயல் இருக்கிறது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம். அவருக்கு இருக்கிற என்ன வல்லமை இருக்கோ அதே வல்லமை நம்மளுக்கு இருக்கிறது. நம்ம வியாதியில் இருப்பதற்காக வாழப்படலை. நம்ம இங்கே இருப்பதற்கு கிறிஸ்து நம்ம மூலமாக வெளிப்படுத்துவதற்கு, வியாதியே இல்லாத வாழ்க்கையில் கிறிஸ்துவை நம்ம மூலமாக வெளிப்படுத்துவதற்காக தான் இருக்கிறோம். அவருக்கு கிறிஸ்துவுக்கு ஏதாவது வியாதி இருக்கா? இல்லை. அதனால எனக்கு வியாதி இல்லை. நான் அவரை வெளிப்படுத்தணும். எப்படி இது சாத்தியம்? விசுவாசத்தின் மூலமாக. மனுஷனால் இது கூடாதது. ஒட்டகம் கூட நாசி அந்த ஊசியோட முனையில் போகும். ஆனால் நீங்களும் இந்த உலகத்தில் நம்ம வாழணும். இந்த சரீரத்தோடு கூட வியாதி இல்லாமல் வாழ்வது சாத்தியமே இல்லை. ஆனால் அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு, எல்லாம் கூடும் எனக்குள்ளாக வாசமாக இருக்கிறவர் மூலமாக. ஒரு பெரியவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அவர் மூலமாக அவருக்கு எல்லாமே கூடும். அப்போ எதுக்கு நான் வியாதியில் வாழணும்? எதுக்கு நான் வியாதி இல்லாத வாழ்க்கை வரக்கூடாது? ஒரே ஒரு காரியம், நான் அவரை விசுவாசிக்கும் போது எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கும் போது எல்லாம் நடக்கும். வியாதி இல்லாத வாழ்க்கை சாத்தியம். நான் எல்லா சகல வியாதியும் சுகப்படுத்தலாம். ஆனால் நான் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கும் போது தான் நான் பரிசுத்த ஆவியானவரை எனக்குள்ளாக அனுமதிக்கிறேன். அவரால் எல்லாம் கூடும் என் மூலியமாக வாழ்வதற்கு. இது நம்மளுடைய வேலை. நாம் அனுமதிக்கலைன்னா அவர் அமைதியாக தான் இருப்பார். அவர் உங்கள் மூலமாக வாழ ஆரம்பிக்கிறார், நடக்க விரும்புகிறார். ஆனால் நீங்கள் சைலண்ட்டாக அவர் மெதுவாக பார்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கலைன்னா, விசுவாசிப்பதன் மூலமாக நீங்கள் அவர் உங்களோட வாழ்க்கையில் அனுமதிக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் கிரியை செய்வதற்காக அவரை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். கிறிஸ்து அவரையே உங்கள் மூலமாக வெளிப்படுத்த நீங்கள் அனுமதிக்கிறீங்கன்னு அர்த்தம். விசுவாசிக்கும் போது அந்த நோக்கத்திற்காக தான் அவர் சிலுவைக்கு போனார். உங்களோட பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்பட்டது. எதற்காக? உங்களை நீதிமானாய் மாற்றுவதற்காக.
அதனால அவர் வந்து உங்களுக்குள்ளாக வாழ முடியும். இந்த உலகத்தில் உங்களை தேவனை வெளிப்படுத்த முடியும் உங்கள் மூலியமாக. தேவனுடைய ராஜ்யம்னா என்னது? அவரை வெளிப்படுத்தணும். உங்கள் மூலியமாக தான் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை வெளிப்படுத்த முடியும். இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்னமே அவர் உங்களை தெரிந்து கொண்டுட்டார். அந்த நோக்கத்திற்காக தான், வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. தேவனுக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை கிறிஸ்துவை தவிர்த்து. நம்மளுடைய எல்லா ரட்சிப்புமே அதோட திட்டம், அதோடைய நோக்கம் என்னன்னா கிறிஸ்து தான். கிறிஸ்து இல்லாமல் எந்த ஒரு நோக்கமும் எந்த திட்டமும் இல்லை தேவனுக்கு. தேவனுடைய எல்லா நோக்கமும் எல்லா திட்டங்களும் கிறிஸ்துவின் மூலமாக தான். ஏன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் தேவன். அதனால அவருடைய நோக்கத்தை நம்ம மூலியமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அவருடைய நோக்கம் தான் என்னுடைய நோக்கம், அவருடைய திட்டம் தான் என்னுடைய திட்டம். ஏன்னா நான் அவருக்குள்ளாக இருக்கிறேன், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அவர் இல்லாமல் எந்த ஒரு நோக்கமும் இந்த உலகத்தில் எனக்கு கிடையாது. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் ஜனங்கள் வாழ்கிறாங்க இந்த உலகத்தில். ஏன்னா அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல, என்ன இருக்குது அவங்களுக்குன்னு தெரியல, அவங்களால என்ன செய்ய முடியும்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க அதை அறிந்து கொண்டாதான், நீங்கள் யாருன்றதை அறிந்து கொண்டாதான், உங்களுக்கு என்ன இருக்கிறதுன்றதை நீங்கள் அறிந்து கொண்டாதான், உங்களால் என்ன செய்ய முடியுன்றதை நீங்கள் அறிந்து கொண்டாதான் நீங்கள் விசுவாசிக்க முடியும். அதை அறிந்து கொள்ளாமல் உங்களால் எதுவுமே விசுவாசிக்க முடியாது. எப்படி அறிந்து கொள்ளாமல் எப்படி உங்களால் அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் கேட்கணும். கேட்காம நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. ரோமர் 10:17 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களை குறித்து. ரோமர் 14 சொல்லுகிறது, எப்படி அவங்க விசுவாசிப்பாங்க அவங்க கேட்கலனா? எந்த பிரசங்கியாரும் இல்லை பிரசங்கிக்கிறதுக்கான. நம்மளுக்கே பிரசங்கியாளராக இருக்கலாம், நமக்கே பேசிக்கலாம், நம்மளுக்கே சொல்லிக்கலாம். சரீரமே உனக்கு தெரியாதா நீ பரிசுத்தாவியின் ஆலயமாக இருக்கிற? பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். சரீரமே, உன்னோட சரீரத்தில் இனிமேல் வலி இருக்காது. இது முன்னமே மீட்கப்பட்டது. சரீரமே, நீ முன்னமே சுகமான. நீங்கள் பேசலாம். நீங்கள் உங்களோட சரீரத்தை பார்த்து பேசும்பொழுது நீங்கள் அதை கேட்பீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கேட்பீங்க. நீங்கள் விசுவாச பிரசங்கியாளராக வந்து நீங்கள் பிரசங்கிக்கணும் அப்படின்ற கூட தேவையில்லை. நீங்களே உங்களோட சரீரத்தோடு கூட பேசலாம். நீங்கள் உங்களோட சரீரத்தில் பேசும்பொழுது சரீரத்தோடு கூட அவங்களோட சரீரம் இப்போ கேட்கும். ஏசு அத்தி மரத்தை பார்த்து பேசினார், உடனே அது காய்ந்து போயிடுச்சு. அவர் சொல்லும்பொழுது ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர் பார்த்தார், உடனே அது நடந்துச்சு. அடுத்த நாள் தான் பேதுருவால் அதை பார்க்க முடிஞ்சிச்சு. பேதுரு என்ன சொல்கிறாரு? எஜமான் பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சொல்கிறார். ஆனால் இயேசுவுக்கு வந்து அவர் வார்த்தையை சொன்ன அந்த தருணத்திலே அவருக்கு தெரியும். அதுதான் நம்ம விசுவாசம்னு சொல்கிறோம். விசுவாசம் என்பது காணப்படாதவைகளை பார்ப்பது தான் விசுவாசம். காணப்படாத மண்டலத்தை பார்ப்பது, காணப்படாத கிரியைகளை, ஆவிக்குரிய மண்டலத்தை பார்ப்பது. ஆவிக்குரிய மண்டலத்தை நம்ம பார்க்குறோம், காணப்படாத மண்டலத்தை பார்க்குறோம். எப்படின்னா விசுவாசத்தினால. விசுவாசம் காணப்படாத உலகத்தை பார்க்கிறது. நீங்கள் அந்த காணப்படாத மண்டலத்தை நீங்கள் பார்க்கும்போது விசுவாசம் உங்களுக்குள்ளாக வருகிறது. அதை தான் நாம் வெளிப்பாடு அப்படின்னு சொல்கிறோம். வெளிப்பாட்டின் அறிவியோடு கூட நீங்கள் யார், உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களால் என்ன செய்ய முடியுன்றதை பார்க்க முடியும். நான் கிறிஸ்துவை வைத்து கொள்ளுகிறவர், நான் தேவனை சுமந்து கொள்ளுகிறவர், நான் தேவனுடைய வல்லமை சுமந்து கொள்ளுகிறவர், நான் தேவனுடைய அதிகாரத்தை சுமந்து கொள்ளுகிறவர், நான் தேவனுடைய மகிமையை சுமந்து கொள்ளுகிறவர். கிறிஸ்து என்னெல்லாம் இருக்கிறாரோ அது அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அவரோட நிறைவை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நான் விசுவாசிக்கும் போது நான் யாரு? ஏன்னா வசனம் சொல்கிறது, நான் அவரை சுகப்படுத்துகிற, நான் அவரை உமந்து செல்கிறவராக இருக்கிறதுனால அவர் என் மூலமாக நடக்கிறார். அவர் எனக்கு விருப்பத்தை கொடுக்கிறார். அவர் எனக்கு விருப்பத்தை கொடுத்து என் மூலமாக நடக்கிறார். பிலிப்பியர் 2:13 ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
இது நம்மளுடைய முயற்சினால் அல்ல, இது நம்மளுடைய முயற்சினால் அல்ல, இது கிறிஸ்து நம் மூலமாக கிரியை செய்கிறார். நாம் உடன் வேலையாட்களாக இருக்கும் கிறிஸ்துவோடு கூட. எப்படி நம்ம விசுவாசித்து செயல்படுறோம், ஆனால் முழுமையான காரியம் அவரால் தான் செய்து முடிக்க முடியும். அதனால 2 பேரும் சேர்ந்து, நான் விசுவாசிக்காம அவரால் எதுவுமே செய்ய முடியாது, நான் விசுவாசிக்காம அவரால் செய்ய முடியாது, அவர் செய்யாம என்னால் செய்ய முடியாது. அதனால நம்ம உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். விசுவாசத்தினால மட்டும்தான் உங்களால் அவரோடு கூட உடன்படிக்கையாக இருக்க முடியும், உடன் வேலையாட்களாக இருக்க முடியாது விசுவாசம் இல்லைன்னா. அதனால தான் நான் உங்களுக்கு திரும்பமாக சொல்கிறேன், நீங்கள் உங்களோட விசுவாசத்தை வளர்த்து கொள்ளணும். உங்களோட விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொண்டீங்கன்னா, இயேசு அவருடைய விசுவாசத்தை வளர்த்து கொண்டார். சுவிசேஷத்தில் அவர் சாதாரணமான மனுஷனாக தான் வந்தார், ஆனால் அவருடைய விசுவாசத்தை அவர் வளர்த்து கொண்டார். அவருடைய வாலிப காலத்தில் இருந்து தேவனுடைய வசனத்தை தியானிப்பதன் மூலமாக. லூக்கா 2வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, என்னுடைய பிதாவின் வேலையை செய்வதற்கு நான் வந்திருக்கிறேன். அதுதான் அவர் சொல்கிறாரு. பிதாவுடைய வேலை என்ன? கிறிஸ்துவை தேவனை வெளிப்படுத்துவதற்காக. எந்த நோக்கத்திற்காக அவர் அந்த நோக்கத்திற்காக தான் அவர் தேவனோட வசனத்தை தியானிக்கிறார். தேவனோட மனுஷனாக இருந்தார், தேவனுடைய விசுவாசத்தின் மனுஷனாக இருந்தார். ஸ்தேவானை நம்ம பார்க்குறோம் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில். அவர் விசுவாசத்தினால வல்லமையினால இருந்தார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் விசுவாசத்தினால வல்லமையினால இருக்கிறார். 6:5-6:7 நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. நீங்கள் தேவனோட வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்பொழுது நீங்கள் விசுவாசத்தினால இருப்பீங்க. நீங்கள் விசுவாசத்தினால இருக்கும்பொழுது நீங்கள் வல்லமையினால் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வல்லமையினால் இருப்பீங்க, அது சந்தேகமே இல்லை. ஏன்னா எழுதப்பட்ட வார்த்தை அப்படி சொல்லி இருக்கு. ஆனால் நீங்கள் அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த வல்லமை கட்டவிழ்க்கப்படும். ஜனங்கள் பார்ப்பாங்க நீங்கள் முழுமையாக வல்லமையினால் இருக்கிறீங்கன்ட்டு. அற்புதங்கள் நடக்கிறத ஜனங்கள் பார்ப்பாங்க. எப்படி விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை கட்டவிழ்க்கிறது. வார்த்தை முழுமையாக வல்லமை முழுமையாக இருக்கும், அற்புதம் நிறைவாக இருக்கும். பாருங்கள், ஸ்தேவானுக்கு அப்படிதான் அற்புதங்கள் தண்ணீரை போல நடக்கும். எப்படி? ஏன்னா அவர் தேவனோட வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறார். 7வது அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, அவர் வாயை திறக்கும் பொழுது அவர் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்பாக அந்த முழு வேதாமும் அந்த அதிகாரம் முழுவதும் அவர் ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு. ஏன்? அவர் இரவும் பகலும் அதை தியானிச்சிருக்கிறார். அவருடைய இருதயத்தை அதனால் நிரப்பி இருக்கிறார். அவர் வாயை திறக்கும் பொழுது ஆபிரகாம்லேருந்து அவர் தொடங்குறாரு. எப்படி இது சாத்தியமானது? அவர் தேவனுடைய வசனத்தை தியானிப்பதனால இருந்தார். அவர் பரிசுத்தாவினால் நிறைவினால் இருந்தார். அவர் தேவனுடைய வார்த்தை நிறைவினால் இருந்தார். அவர் வல்லமை நிறைவினால் இருந்தார். அவர் அற்புதத்தின் நிறைவினால் இருந்தார். தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருப்பது தான் உங்களுக்கு அந்த சாவியே. நான் பாஸ்டர்ஸ்க்கு ஜூம் பைபிள் ஸ்டடியில் பேசுறதுனால எனக்கு அதே நாள் சகோதரரேன்னு வருது, அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. நான் அதே காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லா சுகத்தின் வல்லமையும் விசுவாசத்தின் வார்த்தைகள் அது உங்களோட ஆவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. நீங்கள் உங்களோட வாயை திறக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் அதுதான் நம்ம சொல்கிறோம். தேவனோட வார்த்தை நம்மளுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. தேவனோட வார்த்தை நம்மளுக்குள்ளாக வாசம் பண்ணியிருக்கிறது. தேவனோட வார்த்தை நம்மளோட வாழ்க்கையில் வாசம் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம ஜெயமுள்ளவர்களாக இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை நம்ம படித்து நம்ம பிரேக்குக்கு போகலாம். 1 பேதுரு 1 யோவான் 2:24. You have overcome the wicked one. Why? And one more thing. You take that thing and read yourself. நீங்க எடுத்து படிங்க. Young man, because you are strong. ஏன்னா நீங்க ரொம்ப பெலனா இருக்கிறதுனால நீங்க பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். நடுவுல என்ன போட்டிருக்கிறது? தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. தேவனோட வார்த்தை உங்களுக்குள்ளாக விசுவாசம் மூலமாக நிலைத்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக நிலைத்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கிறதெல்லாம் வெளிப்பாடு. அதுதான் பிரகாசம். அந்த பிரகாசிக்கிற அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ளாக வந்துருச்சுன்னா பிசாசு உங்களை தொட முடியாது. அவனால் உங்களை தொட முடியாது. அவன் முன்னமே பொல்லாங்கானை
நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்துடுவீங்க. எப்படின்னா தேவனோட வசனம் நம்மளுக்குள்ளாக வரும்போது, தேவனோட வசனம் இல்லை, தேவனோட வசனம் இல்லாமல் நீங்கள் செய்தீங்கன்னா அது நீங்களா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். Assumption will not help you. நீங்களா நினச்சிக்கிறது உங்களுக்கு உதவி செய்யாது. தேவன் உங்கள் மூலியமாக வாழணும்னு நினைக்கிறீங்க, நீங்களே நினச்சிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு உதவி செய்யாது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான், நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் பொழுது தான் தேவன் உங்கள் மூலியமாக வாழ்வார். தேவனோட வல்லமை உங்கள் மூலமாக கட்டவிழ்க்கப்படும் நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான். அதனால தான் இயேசு சொன்னார், Power of releasing, கட் the key to release the power in the word. வசனத்தில் இருக்கிற வல்லமை கட்டவிழ்ப்பதற்கு ஒரு சாவி என்னன்னா விசுவாசத்தின் வல்லமையினால மட்டும்தான். மார்க்கு 5:35 Faith has healed you. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வல்லமை புறப்பட்டதுன்னா உங்களோட விசுவாசத்தினால. வல்லமை எப்பொழுதுமே இயேசுகிட்ட ஆயத்தமாக இருக்கிறது. அந்த வல்லமை எப்பொழுதுமே உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவுக்குள்ளாக ஆயத்தமாக இருக்கிறது. அவரோட வார்த்தையில் அந்த வல்லமை ஆயத்தமாக இருக்கிறது. தேவன் அவரோட வார்த்தையை அனுப்பி நம்ம சுகப்படுத்துகிறார். அவரோட வார்த்தையை அனுப்புகிறதற்கான நோக்கம் என்னென்னா நம்மளை சுகப்படுத்துவதற்காக தான், வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை. வியாதிஸ்தரை சுகப்படுத்துவதற்காக தான் அவர் வசனத்தை அனுப்புகிறார். ஆனால் நமக்கு ஒரு வேலை இருக்கிறது, அதை விசுவாசிக்கணும். கேட்பதன் மூலமாக தேவனோட வசனத்தை கேட்பதன் மூலமாக தான் தேவனோட வசனம் உங்களோட இருதயத்தில் நிலைத்திருந்து விசுவாசம் வரும். கண்களை மூடுங்க. நம் பரலோக பிதாவே, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி. உங்களோட வசனத்தை பெற்றுக்கொள்கிற அந்த பாக்கியத்திற்காக நன்றி. நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்கள் ஆண்டவரே, நாங்கள் செய்கிறவர்கள் அல்ல, நம்ம பெற்றுக்கொள்கிறவர்கள். எங்களை செய்கிறவர்களாக மாற்றுங்க. நீங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிறீங்க. உங்களுடைய வசனத்தை செய்யும் பொழுதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க. நாங்கள் உண்மை சுமக்கிறவர்கள். எங்கள் மூலமாக நீங்கள் வாழ்வதற்கு உண்மை அனுமதிக்கிறோம், வெளிப்படுவதற்கு அனுமதிக்கிறோம். உண்மை விசுவாசித்து தேவனே எங்களோட கண்களை திறங்க, சத்தியத்தை பார்ப்பதற்கு, அசாதாரணமான மறைக்கப்பட்ட உங்களுடைய பொக்கிஷத்தை உங்களுடைய வார்த்தையில் பார்ப்ப எங்களோட கண்களை திறங்க. இயேசுவின் நாமத்தில்